கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை ஆயத்தமாக்குவோம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உம்முடைய அன்பின் பாத்திரம் நாங்கள் ஒருமைக்கு நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த வேளையில தேவனாகிய கர்த்தர் எங்கள் மத்தியிலே கடந்து வர நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகளுடாய் தேவனாய கர்த்தர் எங்களிடத்துல பேச கேட்க போகிற பிள்ளைகளுக்குள்ளாக தேவனாய கர்த்தரீர் உடைய வார்த்தைகளுடைய பலனை அனுபவிக்கத்தக்கதான கிருபைகளை தரும்படி உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணம் பண்ணுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். சங்கீதத்தின் புஸ்தகம் 119 அதிகாரம் 143 மற்றும் 144 வசனங்களை யாராவது வாசிக்கலாம். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் என்று சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை. இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது, இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது. ஒருவேளை இந்த உலகத்துல வாழுகிற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா மற்றவங்கெல்லாம் ரொம்ப நல்லா வாழ்ற மாதிரியே தோணும். அவரவர்களுடைய வாழ்க்கை மாத்திரம் நெருக்கமும் இக்கட்டும் நிறைந்ததாக தோணும். மீதி எல்லாம் உலகத்தில் இருக்கிறவெல்லாம் ஜாலியா இருக்கிறான்டா, எல்லாருமே மன நிம்மதியா இருக்கிறான்டா அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செய்ய தோணும். 2 கணவனை மணியடி பைக்கில் டர்ன்னு அப்படி கட்டி பிடிச்சிட்டு போனாங்கன்னா எல்லா மற்ற ஜோடிகள்லாம் நினைக்க, ஆகா எப்படி வாழ்றான்டான். அதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி நடந்த சண்டையும் தெரியாது, அடுத்து 2 நிமிஷம் கழிச்சு நடக்க போறதும் வீட்டுக்குள் நடக்க போறதும் என்ன செய்யாது. எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா இக்கட்டு நெருக்கம் எல்லாருக்கும் இருக்கிறது. பாடுகள், உபத்திரவம், இக்கட்டு நெருக்கம். அப்படி அவர் தன்னை பிடித்ததாக இந்த பக்தன் சொல்றார். அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? ஐயா, என்னை இக்கட்டும் நெருக்கம் என்னை பிடித்தது. அடுத்து ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் எனக்கு மன மகிழ்ச்சி. இக்கட்டு நெருக்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எப்படிங்க கற்பனை மன மகிழ்ச்சியா மாற முடியும் இல்லையா? கற்பனை என்ன? நீ இப்படி வாழ் சொல்ற கட்டளைகள். அப்ப நல்லா கவனிங்க, அந்த கட்டளைகள் எப்படி ஒரு டிசிப்ளினுக்காக, ஒழுக்கத்துக்காக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற, ஒருவேளை இப்படி எல்லாம் வாழணும்னு சொல்ற ஒரு 600க்கு மேற்பட்ட சட்டத்திட்டங்கள் பைபிள்ல இருக்கு, 10 கற்பனை உட்பட. அது எப்படி மன மகிழ்ச்சியா இருக்கும்? ஆனா நல்ல தேவதாசர்களுக்கு, கர்த்தருக்குள் இருக்கிறவர்களுக்கு இக்கட்டு நெருக்கம் ஒரு புறம் இருந்தாலும் அவர்களுக்கு இப்படித்தான் வாழணும்னு சொல்ற சட்டத்திட்டம் ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்குதுன்னு வசனம் சொல்லுது. உங்களுக்கு இருக்குதாங்கிறத நீங்க கேட்டு பார்த்துக்கிடுங்க. அப்புறம் அடுத்த வசனத்துல சொல்றாரு, உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றைக்கும் என்ன செய்யும்? நிற்கும். அழகா தெளிவா சொல்ல, சாட்சிகளுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். அதுக்கு அடுத்த பேராகிராஃப்ல பாத்தீங்கன்னா 152 வசனத்துல என்ன சொல்ல பாருங்க, நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். சாட்சிகளை என்றென்றைக்கு என்ன செய்றாராம்? என் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை நெடுநாளா அறிஞ்சிருக்கிறாராம். எதை வச்சு? சாட்சிகளை வைத்து, அவைகளால். அப்ப நல்லா கவனிங்க, அவர் இக்கட்டு நெருக்கம் ஒரு புறத்தில் அவரை தேவதாசனை பற்றி பிடிச்சா கூட அவர் தேவனுடைய சாட்சிகளை உற்று நோக்குகிறார். அவர் தான் சொல்றாரு, நெடுநாளாய் நான் அறிந்திருக்கிறேன். அந்த சாட்சிகளுடைய நீதி நிற்கிறது. ஒருவேளை சாட்சிகள் வேதத்தில் இருக்குதா? வேதத்திலும் இருக்கிறது. உலகத்திலும் ஆண்டவராய் கர்த்தர் நிறைய சாட்சிகளை வைத்திருக்கிறார். எப்படிப்பட்ட சாட்சிகள் பிரதர்? நீடித்து நிலைத்து கடைசி வரை நிற்பதற்கு ஆபிரகாம் சாட்சியா இருக்கிறாரு, யோசேப்பு சாட்சியா இருக்கிறாரு, தாவீது சாட்சியா இருக்கிறாரு. எல்லா விதத்திலும் எத்தனையோ சாட்சிகள் வேதத்தில் இருக்கிறது. அந்த கற்பனைகளை, அந்த சாட்சிகளை ரொம்ப ஆராய்ச்சி செய்யறவன் பலனுள்ளவனா இருக்கிறான். இதை விளங்கிட்டா விளங்கலையா? அப்ப இவர் எப்படி பிரதர் அந்த பலனோடு இருக்கிறார் கேட்டீங்கன்னா,
அந்த சாட்சிகளால நெடுங்காலமா இருந்திருக்கிறாராம். என்னன்னா அது என்றென்றைக்கு அந்த சாட்சிகளை தேவன் நிற்க வைத்திருக்கிறார். அப்படி ஏராளமான சாட்சிகள் இன்னைக்கும் பூமியில நடந்து கொண்டே இருக்கிறது. தேவதாஸ் எல்லாருக்கும் அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்கிறது. எத்தனை விதமான சாட்சிகளை தேவன் எழுப்பி கொண்டிருக்கிறாரு. அதெல்லாம் கவனிக்கிறவர்கள் பலன் உள்ளவர்களா இருப்பார்கள். அப்படிதான் அவரும் பலன் உள்ளவரா இருந்தாரு. இக்கட்டும் நெருக்கமும் அவரை பிடித்து கொண்டாலும் எல்லாருக்கும் இக்கட்டு நெருக்கம் வரும். சில நேரத்தில் ஒரே தேவதாசர்கள் மிகுந்த பலனோடு இருக்கிறாங்க, பிறகு அதே தேவதாசர்கள் சோர்வுற்ற நிலைக்குள்ளும் போவதை வேதத்தில் நம்ம என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. இதெல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. அந்த 144 வசனத்துடைய 2வது பகுதி சொல்கிறது, என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்பொழுது என்ன செய்வேன், நான் பிழைத்திருப்பேன். பிழைப்பேன் கூட சொல்லல, பிழைத்திருப்பேன். எப்போ நான் பிழைச்சிருப்பேன்? நம்ம எப்பவுமே பிழைச்சிருக்க முடியுமா பிரதர்? ஆமா, பூமியில் இருந்தாலும் பிழைத்திருக்க முடியும், மரணத்துக்கு பின்னாடி நான் பிழைத்திருக்க முடியும். இதை விளங்குதா இல்லையா? பூமியில் இருந்தாலும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன், என் மரணத்துக்கு பின்னாடி நான் பிழைத்து இருப்பேன், என்றென்றைக்கு நான் பிழைத்திருப்பேன். ஏன் பிரதர்? அது உண்மையாக தேவனுடைய தாசனா, நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தீங்கன்னா அதான் உங்களுக்கு பூமியில் இருக்கும் போது பிழைத்திருக்கிற அனுபவம் தான். மரணத்துக்கு பின்னாடி செத்த அனுபவம் கிடையாது. அதுக்கு பிறகு என்னதான் பிழைச்சுதான் இருக்க போறோம். எவ்வளவு காலம் பிரதர்? நித்தியமாய் காலங்களாய் நான் பிழைத்திருக்க போறோம். என்னை உணர்வுள்ளவனாக நீர் என்ன செய்ய மாற்றும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். அந்த உணர்வுள்ளதை குறித்து ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமான பேசுவேன். அழகாய் பக்தன் சொல்லுகிறார், என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்பொழுது நான் என்ன செய்வேன், நான் பிழைத்திருப்பேன். அது அங்கே சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தையா இருக்கிறப்ப பிழைத்திருக்கிறவர்களாக நாம் வாழும்படி தேவனாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். எந்த நெருக்கம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும். அப்ப நெருக்கமை கேட்டு பிடிக்குமா பிரதர்? அதெல்லாம் பிடிக்கும். இடுக்கன் வருமா? வரும். பாடுகள் வருமா? வரும். உபத்திரம் வருமா? வரும். அவச்சொற்கள் வருமா? வரும். நிந்தையான பேச்சுகள் வருமா? வரும். மனுஷனை எது பிரதர் காயப்படுத்தும்? மனுஷனுடைய உணர்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமானது. ஒரு பெரிய சம்பவம் நடக்கும், அசால்ட்டா போயிட்டு இருப்பான். ஒரு சாதாரண சின்ன வார்த்தை ஒன்று நடக்கும், அதுக்கு பேர் என்ன செய்ய மாட்டான், அது அவனை அவ்வளவா பாதிக்கும். அது அவனை அவ்வளவாய் பாதிக்கும். ஒரு சின்ன வார்த்தையா தான் இருக்கும், அது அவ்வளவா அவனை பாதிக்கும். பெரிய சம்பவம் நடந்திருக்கும், அசால்ட்டா எதிர்கொள்ளுவான், அசால்ட்டா போயிட்டே இருப்பான். ஏன்னா மனுஷனுடைய மனம் எப்பொழுது அது மனமடி வாகிறது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. உலகத்துல பெரிய ஆபத்து வந்திருக்கும், அருவாளை தூக்கிட்டு ஒருத்தர் முன்னாடி வந்தா கூட நேரா போய் நிற்போம். வெட்ட வந்தா கூட பயந்தது இல்லை. நீ வாரியா ஒரு வெட்டு தாண்டா என் மேல விழும், 2வது வெட்டு உன் மேல விழுண்டான்னு நிக்கிற ஆள் தான். ஆனா ஒரே ஒரு சின்ன வார்த்தை என்ன செய்யும்? ஏன்னா மனமடிவு ஏன் வருது பிரதர்? பல ரூபத்துல 2 பேஷண்டுடைய காரியங்கள் எங்கிட்ட ஷேர் செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய வியாதிகள், அவருடைய காரியங்களை குறிச்சு. அப்பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, மனசுதான் பிரச்சனைன்றாங்க. மனசுதான் பிரச்சனை. அதை குறித்து ரொம்ப அதிகமா ஆழமா நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன். மனுஷன் சில காரியத்தை நம்ப ஆரம்பிச்சானீங்களேன், அதுக்கு பிறகு வாழ்க்கையில எதுவும் மீட்பே கிடையாது. நிறைய பில்லி சுனியத்தை பத்தி, மந்திரத்தை பத்தி நிறைய ஜனங்கள் நிறைய காரியங்களை பேசிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு விரோதமா செய்வன் வச்சுட்டான், எனக்கு விரோதமா அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான், சொந்தக்காரன் பண்ணிட்டான், வெளியிருந்து வந்துருச்சு, எனக்கு விரோதம் பண்ணிட்டான். அவன் வாழ்க்கையில விளங்கினதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா அவன் நம்பிக்கை முழுக்க எது மேலதான், அது மேலதான் நம்பிக்கை, அது மேலதான் நம்பிக்கை. நல்ல உற்ச கவனிச்சீங்கன்னா அந்த வீட்டு பிள்ளைகளுக்கு வீட்டுல தனியா உட்கார்ந்து இருப்பாங்க. அதுல பொம்பளை பிள்ளைகளா இருந்தா இந்த மாதிரி வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த பொம்பளை பிள்ளைகள் தான் இதுல ரொம்ப பாதிக்கப்படுவது. அதுவும் அந்த தாயாரும் ஒன்னா உட்காந்துருப்பாங்க. அந்த வீடுகளை நீங்க நல்லா உற்ச கவனிச்சீங்கன்னா பொம்பளை பிள்ளைகள் அவங்களும் தனியாவே இருப்பாங்க. உங்க சொந்தக்காரங்க லிஸ்ட் எடுத்து பார்த்துடுங்க, தெரிஞ்சவங்களை எடுத்து பார்த்துடுங்க. கல்யாணம் நடக்காது, ஒண்ணு நடக்காது. அவங்ககிட்ட போய் பேசிங்கன்னா முழுக்க அவங்க சொல்லுவாங்க, செய்வன பிரதர், பில்லி சுனியம் பிரதர், அவன் செஞ்சுட்டான் பிரதர், இவன் செஞ்சுட்டான் பிரதர், இதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது மேல அவ்வளவு ஒரு என்ன உண்டாயிருது, மனதளவுல அதை நம்பி அதுக்குள்ளே போயிடுறாங்க. எனக்கு ஒரு வியாதி இருக்கிறது ஒருத்தர் நம்பினான்னா அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு பெரும்பாடா இருக்கும். அப்போ இக்கட்டு வருமா, எடுக்கணும், எல்லாருக்கும் தாங்க வருது, நீங்க தான் யாருக்கும் வரலன்னு நினைக்கிறீங்க.
உங்களை விட மீதி எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. உங்களை விட கொடுமையான போராட்டங்கள்ல உலகம் முழுவதும் என்ன செய்கிறது? அது இருக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கிறது. எல்லாரும் பலவிதமான போராட்டங்கள்ல பாதைகள் விலை நினைச்சாங்க, அவங்க கடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்ப தேவதாசர்கள் வருகிறார்கள், அவர்களும் வருகிறார்கள். அதனால சொல்றான், இக்கட்டும் நெருக்கம் என்ன செய்தது? என்னை பிடித்து கொண்டது. நீர் என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் என்ன செய்வேன்? நான் பிழைத்திருப்பேன் என்று அவர் சொல்ற வார்த்தை என்பது அங்கே இடம்பெறுகிறது. என்னாகமத்தின் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா அங்க மோசே குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறதான வார்த்தை. என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா அதுல 10ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை அந்த வார்த்தைகள் இடம்பெறுகிறது. அதுல குறிப்பாக 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால். ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. இந்த முதல் வரியை வாசிக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஆனா நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன சொல்லுவோமோ அதற்கு நேர் மாறா மோசே சொல்றாரு. ஆண்டவரே உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால் அப்படின்னு அடுத்தது வர வேண்டியது எப்படி வரணும்? பாசிட்டிவா சில காரியத்தை சொல்லணும். ஆனா இங்க மோசே என்ன சொல்றாரு தெரியுமா? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். மோசே எத்தனை ஜனங்கள் நடத்தினவர்? 6 லட்சம் புருஷர்களை நடத்தினவர். கிட்டத்தட்ட சுமார் 30 லட்சம் பேரை வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு வந்தவர். ஒரு மைக் கிடையாது, ஒரு ஸ்பீக்கர் கிடையாது. கர்த்தர் சொல்றத 30 லட்சம் பேருக்கு என்ன செய்யணும்? கன்வே பண்ணணும். 30 லட்சம் பேருக்கு கன்வே பண்ணணும். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை 30 லட்சம் பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சின்ன சாதாரணமான விஷயமா? கொஞ்ச நேரம் கரண்ட் போச்சு இல்லையா, போன உடனே எவ்வளவு இடைஞ்சல்களாக நம்ம உணர்றோம் இல்லையா? கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிற உடனே ஜெனரேட்டர் போய் டப்புன்னு ஆன் பண்ணோம். அந்த கொஞ்ச நேரத்தில் எவ்வளவு தடுமாற்றம் இல்ல? ஒரு 250 பேர் வச்சுக்கிடுங்க. ஆனா எப்படி 30 லட்சம் பேரை எப்படி ஒருவேளை கன்வே பண்றது? அது எவ்வளவு கடினமானது. முன்னாடி இருந்து பேசி அதை மற்றவங்க எடுத்துட்டு அப்படியே பின்னாடி போவாங்கன்னு நினைக்கிறேன்ல. அதுக்குள்ள எவ்வளவு மாறும்ல, வார்த்தைகள் எவ்வளவு மாறும். இதெல்லாம் கடந்த அந்த ஜனங்களை நடத்திட்டு வந்து ஒரு பெரிய தேவனுடைய தாசன், அற்புதங்களை செய்தவர். அந்த வாதைகள் பற்றிலும் பலவிதமான காரியங்களை தேவன் அவர் மூலம் என்ன செய்தாரு? நடப்பித்தாரு. அதிகாரத்தை கொடுத்து அவரே செங்கடலை பிளந்தாரு. கர்த்தர் பிளக்கல. கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்துட்டார். நீ கையை நீட்டு அது பிளக்கும். ஆண்டவரே எனக்கு செங்கடலை பிளந்தாருன்னு கேட்டாரா? கேள்வி புரியுதா? அப்படியே கேட்டாரே? அப்படிலாம் கேட்கல. ஆனா செங்கடலை பிளந்தார். அப்படிப்பட்ட அதிகாரம் உடைய ஒரு மனுஷன். ஆனா திடீர்னு ஒரு காலகட்டத்தில் அவர் தன்னம்பிக்கை இழக்கிறார், விசுவாசத்தை இழக்கிறார். ஏன் பிரதர்? அதுக்கு முந்தின அந்த வசனங்களை வாசித்தீங்கன்னா 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசிக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என் மேல் சுமத்தினதனால் உமது அடியானுக்கு உபத்திரம் வர பண்ணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? அவர் கேட்கிறார் முதல் கேள்வி. இவ்வளவு ஜனத்தினுடைய பாடுகளை ஏன் மேல ஏன் கொண்டு வந்து சுமத்தி இருக்குதுன்னு கேட்கிறார். நான் எப்படி இதை சுமப்பது? இவன் தொட்டதுக்கெல்லாம் குற்றம் சொல்றான். நம்மளால 200 பேரை மேய்க்க முடியல. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் இழுக்குது. அண்ணன் எதுதான் சொன்னார், இதுக்கு தான் சொன்னார், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்யுது? அது தனக்கு தானே கற்பித்துக் கொள்ளுது ஒவ்வொரு பாடத்தை. அவர் 30 லட்சம் பேர் அப்ப என்ன பாடுபடுத்தி இருப்பான் பாருங்க. அவன் என்ன பேசினாலும் குற்றம். அவ்வளவு பேர் பாரதி சுமக்க முடியல. இப்ப சொல்றாரு, உன்னுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைக்காம போனது என்னன்றாரு. பாருங்க, அங்கே கிடைத்ததானால் என்ன கொன்றுன்றாரு, இங்க கிடைக்காம ஏன் போச்சுன்றாரு. அப்ப பாருங்க, அவர் ஒரு புலம்பல் ஸ்டேஜில் இருந்திருக்கிறார். அப்ப என்னன்னா, இவ்வளவு பாரத்தை என்னால் என்ன செய்ய முடியல, சுமக்க முடியல அப்படின்னா ஆண்டவர் சொன்னாரு, திராணிக்கு மிஞ்சி ஒருவரை என்ன செய்யறது இல்ல, அவரவருக்கு என்ன சுமக்க முடியுமோ அதை சுமக்க கொடுக்கிறார். நான் உங்ககிட்ட எப்பவும் சொல்லுவேன், உங்களுக்கு ஒரு ஃபேமிலி, எனக்கு எத்தனை? 80 ஃபேமிலி.
80 ஃபேமிலி, 80 மிஷனரி. அவனுக்கு நல்லதுனாலும் போன் பண்ணுவான், கெட்டதுனாலும் போன் பண்ணுவான், ஆஸ்பத்திரியில் படுத்தாலும் போன் அடிப்பான், பிள்ளைக்கு ஃபீஸ்னாலும் போன் அடிப்பான். எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்மளை நிம்மதியா இருக்க விடுவானோ அதுவும் இருக்க விட மாட்டான். அப்போ 1000 குறை சொல்லுவான். அது போக சபையார், நீங்க பண்ற டார்ச்சர் அதை விட ஓவரா இருக்கும். அப்ப இது எல்லாத்தையும் கடந்து ஒரு மனுஷன் நிற்கும் போது நான் தியானிக்கும் போது யோசிக்கிறேன், நமக்கு ஒரு சின்ன கூட்டத்தை கொடுத்துருக்கிறாரு, இதுவே நம்மளால தாங்க முடியல. மோசே என்ன பாடுபட்டிருந்தா இந்த வார்த்தையை சொல்லுவார். ஒரு புறத்துல கரெக்டா தோணுது. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, உன்னால சுமக்க முடியும் தான் இவ்வளவு பெரிய பாரத்தை கொண்டு வந்து என்ன பண்ணி இருக்கிறேன் உன் மேல நான் சுமத்தி இருக்கிறேன் என்பதுதான் தேவனாய் கர்த்தருடைய எண்ணமா இருந்தது. கண்டிப்பா அதான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஐயா தேவனுடைய பிள்ளைய மோசையுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்து போயிட்டார், விசுவாசத்தை இழந்துட்டார், இதை நீ சுமக்க முடியாதுன்னு யோசிக்கிறார். அதுக்கான இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? அது கீழே என்ன சொல்றாரு பாருங்க, 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்துக் கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதுல கூட பாருங்க, அவ்வளவு பெரிய பாரம், அவ்வளவு ஜனங்களை நடத்தணும். அதுலயும் பாரு கர்த்தர் என்ன சொல்லான்னு கேட்டீங்கன்னா, மார்போட அணைச்சிட்டு போனாராம். விளங்குதா? இதா புரியுதா? சுமந்துட்டு இல்ல, தோல்ல வச்சு தூக்கிட்டு இல்ல, அந்த மார்போட அணைத்து கொண்டு போனா அதுக்குள்ள இன்னும் ஆழமான ஒரு பெரிய சத்தியம் இருக்குது. அது எவ்வளவு பாடுகளை படுத்தினாலும் நீ அந்த அன்போடு கூட அணைத்து கொண்டு போய் என்று அர்த்தம். தோல்ல தூக்கி வச்சுட்டு போனா கூட பரவாயில்லைங்க. இங்க கர்த்தர் வந்து என்ன சொன்னாரா, நீ மார்போடு அணைத்து கொண்டு போ என்று சொல்லி நினைச்சதை சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கற்பம் தரித்தேனா, இவர்களை நானா பெற்றேன்னு கேட்கிறார். நானா பெற்றேன்னு கேட்கிறார், நானா கற்பம் தரித்தேன்னு கேட்கிறார். அதான் அவருடைய அடுத்த பெரிய பாரமா தோன்றினுடைய காரியம். எங்க மிஸ்டரிகள்லாம் நீ சிலர் போன் போட்டீங்கன்னு வைங்களேன், மத்தியானம் 2 to 4 எடுக்க மாட்டானுங்க. நைட்டு 8:30 மணி 9 மணிக்கு மேல போனா போன் எடுக்க மாட்டாங்க. எல்லாம் சைலண்ட் மோட்ல போட்டு நினைச்சுவாங்க, நிம்மதியா இருப்பானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சில எனக்கும் தோணும்ல, நானா இவனை பெற்றேன், அப்படிதான் அவரும் பாடுபட்டு இருப்பாரு நினைக்கிறேன். அந்த பாடுகளுடைய உச்சத்தில் அவர் கேட்கிறார், நானாயா இவனை பெற்றேன், நான் கற்பம் தரிச்சேனா, இவனை என்னால சுமக்க முடியல, நீர் வேற சுமந்துட்டு போட்டு சொன்னா பரவாயில்ல, மார்போடு அணைத்து கொண்டு போ, அவனை சின்ன பிள்ளை மாதிரி பார்த்துக்கன்றீரு. அப்ப எவ்வளவு பலமிக்க ஒரு மனுஷன், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், எல்லா பாடுகள் உபத்திரவங்களை சந்திச்சவன். அவனாலே கூட சில பாரத்தை என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. பிழைத்திருக்க மனம் இல்லாம ஆண்டவரே என்னை எடுத்துக்கிடுன்னு கேட்கிறான். அவனுக்கு பிழைத்திருக்க மனம் இல்லை, ஏன்னா இந்த பாரத்தால என்னால சுமக்க முடியலன்றான். ஒரு ஸ்டேஜ்ல மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா அப்படிதான் வரும். அப்பெல்லாம் நம்ம என்ன நினைக்கணும் பிரதர், திராணிக்கு மிஞ்சி தேவன் என்னை சோதிக்க நினைச்சல, அவர் இடம் கொடுக்க மாட்டாரு. இந்த சோதனை கடப்பதற்கும் எனக்கு தேவன் ஒரு வாசல வழி என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார் வசனத்தின்படி என்று நான் நம்பணும். அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், அப்பதான் கடந்து போக முடியும். இல்லைன்னா போதும் ஆண்டவர் என்ன சொல்லுவோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள ஒரு 90% பேர் வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவரே வேண்டாம் இந்த உலகம் எடுத்துக்கிடுன்னு சொன்னாலதான் இருப்பீங்க. சிறு பிள்ளைகளை தவிர, வாழை பிள்ளைகளை தவிர அவங்க தான் ஜாலியா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லா தேவையும் பார்த்துக்க பெற்றோர் இருக்கிறாங்க. நல்லா வாங்கிட்டு அப்புறம் நீ என்ன கிழிச்சேன்னு அவங்கள பார்த்தே கேட்டுக்கிடுவாங்க. பார்க்குறோம்ல, எல்லா வாழை பிள்ளைகளும் பார்க்கல. அவனை தவிர மீது எல்லாரும் ஒரு கட்டத்தில் என்ன யோசிப்பாங்க, வேண்டாம் ஆண்டவரே என்னை எடுத்துரும் அப்படின்னு கேட்காத ஆள் இங்க இருக்க வாய்ப்பு இல்லை, நான் உட்பட. விளங்குதா இல்லையா? இப்ப பெரிய பாவம் பண்ணிட்டாரா பிரதர் மோசே? பாவம் பண்ணல, ஆனா தன்னம்பிக்கை இழந்ததுனால, விசுவாசத்தை இழந்ததுனால இப்படி ஒரு வார்த்தை சொல்லும்படியான ஒரு நிலை வந்தது. என்ன வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, போதும் ஆண்டவரே எதுக்கு இவ்வளவு பாடு, என்னால அந்த பாரத்தெல்லாம் சுமக்க முடியல. அப்ப பாருங்க, இத்தனை பேரை சுமந்தாரு, நாங்க இத்தனை பேரை சுமக்கிறோம். நீங்க சாதாரண ஒரு குடும்பம் ஒரு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்குள்ளே என்ன எடுத்துக்கிடுன்னா என்ன சொல்ல, அந்த ஒரு ஆள் பண்ற சேட்டைய உங்களால தாங்க முடியல ஆண்டவரே அப்படின்னா என்ன சொல்றது? நாங்க எவ்வளவு பேர் சேட்டையை பார்த்துட்டு இருக்கிறோம்.
இப்ப இவ்வளவு சேட்டையும் பார்த்து இதெல்லாம் கடந்தான் வர வேண்டியிருக்கு இல்லையா? அப்ப தேவனாய் கர்த்தர் என்ன சொல்ல, எதுனாலும் சரி அதுல ஒரு குறை கண்டுபிடிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா? இப்ப நான் எப்படின்னா, மக்களுக்கு உதவி செஞ்சு செஞ்சு இப்ப என்னோட ஸ்டேட்டஸ் எப்படின்னா, உங்க தேவையை நானே அறிஞ்சுக்கணும், நீங்க கேட்க மாட்டீங்க. நானே புரிஞ்சு, ஐயா ப்ளீஸ் இந்த உதவி ஏத்துக்கன்னு உங்ககிட்ட வந்து நான் என்ன செய்யணும்? அந்த நிலைமையில் தான் நீங்க அவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. மெசேஜ் போடுவாங்க, டான் அப்படி மெசேஜ் வந்து விழும். நம்ம வண்டி ஓட்டிட்டு இருப்போம், மெசேஜ் பார்த்துருவோம். திரும்ப அதுக்கு பதில் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? போம் எப்போ போட முடியும்? நீங்க போட்ட மெசேஜ் நான் பார்த்துருவேன், புளுட்டிக்கு வந்துடும். உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் கொண்டு வந்து கெஞ்சணும், ப்ளீஸ் என்னோட உதவி ஏற்றுக்கிடுங்க. அந்த லெவலுக்கு ஆக்கிட்டீங்க என்ன இப்போ? நல்லா கவனிங்க. உனக்கு தேவை இருந்தா நீ தான் சொல்லணும், நான் வந்து என்ன செய்ய முடியாது, உன்கிட்ட கேட்க முடியாது. அப்ப சபையாருடைய தேவையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். உணவோ வேறு சில காரியங்களோ சபை சந்திக்க இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறது, இன்னைக்கு வரைக்கும் சந்திச்சுட்டு இருக்கிறோம். ஆனா நீ தான் குறிப்பறிஞ்சு செய்யணும்னா குளத்துக்கிட்ட கோவப்பட்டா என்ன ஆகுங்கிறதா உங்களுக்கு பதில். இத மாதிரி எவ்வளவு சேட்டை பண்ணிருப்பான்ல மோசிட்ட, அந்த சேட்டை தாங்க முடியாம தான் அவன் போதும்ன்றான். சரிங்க, இதே சேட்டை வீட்டுல பிள்ளைங்க பண்ணதான் செய்யுது. வீட்டுல கணவர் பண்றாரு, மனைவி ஒரு புறம் சேட்டை பண்ணுது. எல்லா வீடுகளிலும் எல்லா விதமான பிரச்சனை இருக்குது. அப்ப இந்த பாடுகள் இக்கட்டு நெருக்க வந்த உடனே பிழைத்திருப்பதற்கு ஆயத்தமாக தேவனுடைய சரண்டராம எத்தனை பேரு? கிருபை கிடைத்ததானால் என்னை எடுத்துக்கொள்ளும்னா என்ன ஒரு ஜெபம் இல்லையா? கிருபை கிடைச்சதுன்னா என்ன வாழ வையும் தான் கேட்கணும். கிருபை கிடைச்சதுன்னா உடைய கண்கள் எனக்கு ஒரு தயவு, கிருபை கிடைச்சதுன்னா என்னுடைய நோயை சுகமாக்குன்னு கேட்கணும். எனக்கு இந்த நன்மையெல்லாம் தாருன்னு சொல்லணும். அதெல்லாம் விட்டுவிட்டு ஐயா கிருபை கிடைச்சதுனால என்ன எடுத்துரும், என்ன கொன்றும், இது என்னால தாங்க முடியல அப்படின்னா, அப்ப பலம் பொருந்திய மோசையால தேவனாய் கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்தினால சில பாரத்தை தாங்க முடியாம இருக்கு இல்லையா? அப்ப தேவன் சொல்றாரு, உங்களை என்னையும் பிழைத்திருக்கும்படி அழைத்திருக்கிறாரு. ஒருவேளை தன்னம்பிக்கை இழந்துட்டீங்கன்னா, நம்பிக்கை இழந்துட்டீங்கன்னா, அந்த தன்னம்பிக்கைங்கிற வார்த்தை சரியான வார்த்தை இல்லைன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை இழந்துட்டீங்கன்னா, தன்னம்பிக்கை கிறிஸ்துவனுக்கு இருக்கக்கூடாது. ஏன்னா தன்னம்பிக்கைனா என்னால முடியும்னு சொல்லிடுவோம். கர்த்தர் அது விரும்புறதே இல்லை. நான் ஆராதிக்கிற தேவனாலே முடியும் தான் நான் சொல்லணும், என்னால முடியும் நினைச்ச கூட சொல்லக்கூடாது. நம்பிக்கை இழந்துட்டோம்னா, விசுவாசத்தை இழந்துட்டோம்னா, ஒரு நாள் நம்மளும் பிழைத்திருப்பதற்கு பதிலாக வேண்டாம் ஆண்டவரே என்று சில காரியத்தை தீர்மானிக்கும்படியான நிலை வரும். அப்படியே திருப்பினீங்கன்னா 1 ராஜாக்கள் 18 அதிகாரம் 19 அதிகாரத்துல எல்லாம் நம்ம யாரை குறித்து பார்க்கிறோம்னா, எலியா தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கிறோம். அப்ப 18 அதிகாரத்துல மிகப்பெரிய வல்லமையோடு செயல்படுகிற தேவனுடைய தாசன் அவர். 409 பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை அங்கே கொன்று போடுகிறார். எங்க போட்டிருக்கு பாருங்க, யாராவது ஒரு வாசிக்கலாம். 40ஆம் வசனம் 18:40. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான் என்று சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பலம் பொருந்திய ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தராலே பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். ஐயா கர்த்தர் இவன் கூவி அழைத்த போது நேரடியா இறங்கினார். அதுக்கு முந்தின சம்பவம் உங்களுக்கு நன்றாய் தெரியும். பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் அவ்வளவு பேரை கூடி நின்று அவர்கள் அங்கே பலி செலுத்தி, உங்க தேவன் பெரிய தேவனா, எங்க தேவன் பெரிய தேவனான்னு சவால் விட்டவர், பலியிந்தவர். கர்த்தருடைய அக்கினி இறங்கி அவர் செலுத்திய பலிய கடைசியில் அந்த கற்கள் வரைக்கும் அது மொத்தமா நக்கி போட்டது, தண்ணீரை நக்கி போட்டது, கற்கெல்லாம் சாம்பலாயிடுச்சு. அப்படி தேவனுடைய அக்கினி இறங்கி ஆளுகை செய்தது. ஜனங்கள் ஆர்ப்பரிச்சாங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று. அப்படிப்பட்ட தேவனை, அப்படிப்பட்ட அடையாளத்தை காமிச்சவன், அப்படிப்பட்ட வல்லமை இறக்கி காண்பிச்சவன், 450 பேரை ஒட்டுமொத்தமாய் கொன்று போட்டவன், அப்படிப்பட்ட பலம் பொருந்திய அந்த எலியா என்ன செய்றார் பாருங்க. 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். இப்பொழுது யாராவது ஒருவர் 4ஆம் வசனம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும்
நல்லவன் அல்ல என்று சொல்லி என்று அந்த வசனம் சொல்லுகிறது. நல்லா கவனிங்க. நான் என் பிதாக்களை காட்டிலும் நல்லவன் அல்ல. முதல் காரியம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்த தைரியம் போயிடுச்சு, ஒரு பயம் வந்து பிடிக்குது. ரெண்டாவது ஒன்று தோணுது, அது பிசாசோட ஒரு தந்திரம். நம்ம ஒண்ணு நல்லவன் இல்லை என்று சொல்லுவது. நான் ரட்சிக்கப்பட்ட துவக்க நாட்கள்ல எப்பெல்லாம் ஜெபம் பண்ண முட்டு போடுறேனோ அப்பெல்லாம் பிசாசு எனக்குள்ள ஒரு விதையை போடுவான். உன் ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டார். அப்போ மணிக்கணக்கா முழங்கால் நின்று ஜெபித்த காலகட்டங்கள் அது. நெடு முழங்கால் நின்று ஆண்டுடைய சமூகத்தில் மன்றாடின நாட்கள் அது. நம்ம மணிக்கணக்கா முட்டு போட்டு நிற்போம். உள்ளுக்குள்ள எண்ணம் உள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்கும், டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் நல்லவன் இல்லை. இங்கேயும் அவனுக்குள்ள என்ன வந்துட்டு இப்ப எலியாக்குள்ள எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி, தேவனுடைய வல்லமை இப்படி உலகத்தை காமிச்சவன், அவனுக்குள்ள அந்த ஃபீலிங் இருக்கு. என்னன்னா, நான் என் பிதாக்களை காட்டிலும் நல்லவன் அல்ல என்கிற எண்ணம். உண்மையை சொல்ல போனா அந்த எண்ணம் இருக்கிறவன் எல்லாரும் நல்லவன் தான். மோசமானவனுக்கு தான் கெட்டவன்ற எண்ணமே வராது. அவன் தானே நல்லவன் தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். நல்லவனுக்கு தான் ஒரு எண்ணம் இருக்கும், நான் ஒன்னும் ரொம்ப நல்லவன் இல்லைன்னு. ஏன் புரியுதா இல்லையா? நீங்கள் நானும் நல்லவன் தெரிஞ்சுதான் கர்த்தர் தெரிந்து கொண்டாரா? உங்களை என்னை ஆண்டவர் நல்லவர்களாக பார்த்தா ரட்சித்தாரா? நல்லவர்களாக கண்டுதான் நமக்கு இரக்கம் பாராட்டினாரா? நல்லவர்களாக கண்டுதான் தேவன் இன்னைக்கு அவருடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை கொடுத்திருக்கிறாரா? நம்ம கிட்ட நல்லதா அவர் என்னத்தை கண்டாரு? ஒன்னையும் காணலையே. அப்ப பாவிகளா இருக்கையில், துரோகிகளா இருக்கையில் தானே அவர் வந்தாரு எனக்காக. என்னை தேவன் மீட்டெடுத்து அப்படித்தானே மீட்டெடுத்தாரு. நான் என்னை பிதாக்களை காட்டிலும் நல்லவன் இல்லை என்று சொல்லத்தக்கதாக எலியாவுக்குள் அப்படி என்ன ஒரு பெரிய வேதனை வந்தது. முதல்ல பயம் வந்த உடனே மீதி எல்லாம் வேலை செய்யும். இப்ப பயம் யாருக்கு? பயம் எசபேலுக்கு பயம். அப்ப என்ன சொன்னா பிரதர்? 2ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, வாசிக்கலாம். இப்ப எசபேல்கிட்ட போய் சொல்றாங்க, நான் உன்னுடைய எல்லா தீர்க்கதரிசியும் பட்டயத்தால எலியா கொன்னுட்டாங்கிற செய்தி போது யாருக்கு? எசபேலுக்கு போது 1ஆம் வசனத்துல. 2ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றா பாருங்க, அப்பொழுது எசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னால், அவள் அவர்களுடைய தேவர்கள் என்று சொல்லப்படுகிற காரியத்தை மையப்படுத்த அந்த வார்த்தையை சொல்றார். சொல்றா, நான் நாளைக்கு உள்ள உன்னை நான் கொல்லலனா, எங்களுடைய தீர்க்கதரிசிகளுக்காக நான் உன்னை பழி வாங்கலனா, நான் ஆராதிக்கிறேன் தேவர்கள் அதற்கு இணையாகவும் அதற்கு மேல எனக்கு செய்யட்டோன்றா. அப்ப எவ்வளவு வைராக்கியமா சொல்ற, விளங்கிட்டா இல்லையா? இதே வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும்ல. தாவீது சொல்லிட்டு போனான்ல, சேனைகளின் தேவனை வஞ்சிப்பதற்கு நீ யாரு? அவனுக்கும் கோலியாத்துக்கு என்ன பகை? அவனுக்கும் கோலியாத்துக்கு என்னங்க பகை? இந்த பர்சனல் பிரச்சனை தெரிஞ்சா, வாக்கிய தகராறு, வரப்பு தகராறு ஏதாவது, பிறகு அவனுக்கு அவ்வளவு கோபம் வருது யார் மேல? கோலியாத்து மேல. ஆண்டவரை நிந்திக்கிறான், ஆண்டவரை தூசிக்கிறான், அதை என்னால பொறுத்து கொள்ள முடியாது. அதனால தான் அவ்வளவு கோபம் வருது. அப்ப இவ்வளவு தேவன் அவனுக்கு நடப்பித்தோம், என் தேவன் செய்வார் சொன்னவன அவனுக்கு ஏன் பயம் வருது? என் கேள்வி புரிதாலே? நமக்கு அப்படிதான். பிலிசூனத்தை பார்த்தா பயம், எல்லாத்த பார்த்தாலும் பயம். ஏத்து வீட்டுக்காரர் சொன்னா, பிரதர் ஒரே ஒரு முட்டை போதும்னா, ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிச்சு, ஒரு முட்டை போதும் உன்னை காலி பண்றதுக்குன்னா. அதே மாதிரி செஞ்சுட்டா. என்ன செஞ்சுட்டா? என் புருஷனை கொண்டுட்டா. உன் புருஷன் எப்ப செத்தாரு? 88 வயசுல. ஏத்து வீட்டுக்காரர் சொன்னாலாம் ஒரு முட்டை போதும்னு, அதே மாதிரி புருஷனை கொண்டுட்டாலாம். புருஷன் செத்தது 88 வயசுல. பலத்தின் மிகுதியை தாண்டி போயிருக்காரு, 8 வருஷம் போயிருக்காரு. பலத்தின் மிகுதி 80 தானே, அதையும் தாண்டி 8 வருஷம் போயிருக்காரு. அந்த தாத்தா என்னமோ இப்பதான் 20 வயசுல செத்து போன மாதிரியும், இந்த பாட்டிக்கும் தாத்தாவுக்கு ஏதோ போன வருஷம் தான் கல்யாணம் ஆகி அவங்க டூயட் பாடிட்டு இருக்கிற நேரத்திலே செத்து போனாருங்கிற மாதிரி வந்து நின்று பாத்தீங்கன்னா, ஐயோ கொண்டா கொண்டா முட்டை வச்சுட்டா. எது மேல நம்பிக்கைங்கிற? அவர்கள் தேவன் இல்லையா? எசபேல் தன்னுடைய தேவன் தானே சொன்னா.
அப்ப போன அதிகாரம் வரைக்கும் வைராக்கியமா இருந்த கர்த்தருடைய அக்கினை இறக்கி கர்த்தரே தேவன் என்று ஜனங்களை ஆர்ப்பரித்து வைத்த எலியா இப்ப என்ன சொல்லியிருக்கணும்? உன் தேவன் பெருசா என் தேவன் பெருசா மறுபடியும் பார்ப்போம்னு சொல்லணும் இல்லையா? போன அதிகாரத்தை அப்படிதான் சவால் விட்டாரு. போன அதிகாரத்தை அப்படி சவால் விட்டார்ல. இப்ப பார்த்தா யார் பெருசுன்னு பாத்துருவோம்னு சொல்ல முடியல. ஏன் பிரதர்? திடீர்னு உள்ள வர்ற ஒரு பயம், திடீர்னு உள்ள ஏற்படுற ஒரு பயம். எதை குறிச்சு பயம் பிரதர்? ரொம்ப டேஞ்சரான பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபியூச்சரை குறிச்ச பயம், எதிர்காலத்தை குறிச்ச பயம் தான் ரொம்ப டேஞ்சர். பள்ளிக்கு பாம்புக்கு பயப்படுற பயம்லாம் இல்லை. எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் யாருக்குள்ள வருதோ அவங்களாம் தடமாறி போயிடுறாங்க, பலவிதமான போராட்டத்துக்குள்ள போறாங்க, திசை மாறி பயணிக்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஃபியூச்சரை குறிச்ச பயம் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இது என்ன ஆகும், அது என்ன ஆகும், அது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், நீங்க என்ன யோசிக்கிறீங்க? எதிர்காலத்தை குறித்த பயம். அப்படி ஒரு ராஜா பயப்பட்டாரு, யெரொபெயாம். நேரம் கருதி வசனத்துக்குள்ள போல. அவரு கர்த்தர் கொடுத்திருந்த வாக்குத்தத்தம் என்ன? தாவீத மாதிரி உனக்கு நான் நிலையான வீட்டை கட்டுவேன். ஆனா என்ன பயம்? ரெகோபெயாம் ராஜாவா இருக்கிற யூதா நாட்டுக்கு அப்பப்ப போய் சர்ச்சில் ஆராதிக்க போயிட்டு வந்துட்டு இருக்கிறான். என் ஜனெல்லாம் ரெண்டா பிரிக்கப்பட்ட பிறகு இஸ்ரவேல் தேசம் 10 கோத்திரம், 2 கோத்திரம் யூதா நாடு. அங்க யூதா தேசத்துக்கு ராஜா ரெகோபெயாம், இங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜா யெரொபெயாம். ஆனா சர்ச் இருந்தது எங்க, ஆலயம் இருந்தது எங்க? அந்த 2 கோத்திரத்துக்குள்ள. இந்த 10 கோத்திரத்தாரும் போய் அந்த ஆலயத்துக்கு போவாங்க ஆராதிக்கிறதுக்கு. அப்பப்போ பண்டிகைக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. யெரொபெயாமுக்கு ஒரு பயம் வந்துச்சு. என்ன பயம்? நாளைக்கு ஃபியூச்சர்ல எல்லாரும் அவனையே ராஜா வச்சுட்டா என்ன செய்யறது? உடனே புடுறா 2 கண்ணுக்குட்டியை உருவாக்கினான். கண்ணுக்குட்டியை உருவாக்கி தானிலும் பெத்தேல வச்சுட்டான். கொண்டு போய் வச்சு இங்க ஆராதிக்கிறதுக்கு ஈனப்பிறவிகள் சிலரை ஆசாரியர்களாக வச்சான். நான் சொல்ற பைபிள் வசனத்தினுடைய வார்த்தை அப்படியே சொல்றேன். ஈனப்பிறவிகளை ஆசாரியர்களாக ஏற்படுத்தினா நல்ல கொளுத்த ஜந்துக்களை அடித்து விருந்து நடக்கும். அப்பப்போ எங்க கண்ணுக்குட்டி ஆலயத்துல அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? நல்லா சோறு போட்டா எங்க போக மாட்டான். சோறு போட்டு அங்கே போவோம். சர்ச்சில் சோறு போடுறது தப்பான்னு கேட்டிங்கன்னா, நம்மளை மாதிரி ஆலயத்தில் தப்பு. இங்கே சோறுலாம் அவசியம் இல்லை. இங்கே ஃபங்க்ஷனுக்கு ஏதோ டைமில் போடுறோமா, அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. வாரந்தாரும் சாப்பாடு போடணுமா பிரதர், அது இங்கெல்லாம் தேவையே இல்லை. சில கிராமத்தில் தேவைப்படும். சுற்று வட்டாரத்துலேருந்து வருவாங்க, இங்கேயும் முடிச்சு 12 மணி 1 மணி ஆகும். அந்த கிராமங்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர்களே என்ன செய்வாங்கன்னா ஐக்கியமாக சமைச்சு ஒருவருக்கு ஒருவர் சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஒரு தப்பு இல்லை. ஆனால் எதுக்கு சமைக்கணும், எவ்வளோ சமைக்கணும், என்ன செலவு பண்ணணும், எதுக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம் இருக்கு இல்லையா? நம்ம மாதிரி ஆலயத்துக்கு சிட்டிக்குள் இருக்கிற சர்ச்சுக்கு என்ன தேவையில்லை. இவன் என்ன பண்ணா, நல்ல கொளுத்து ஜந்துக்கெல்லாம் அடிச்சாங்க போவாதான். விளைவு என்ன பிரதர்? ஆண்டு சொன்னாரு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தான் தாவீத மாதிரி நிலையான வீடு. இப்ப கர்த்தர் உடனே வந்து சொன்னாரு, சுவற்றில நீர் விடுகிற நாய் முதல்ல உனக்கு இருக்காதுன்னாரு. வாக்குத்தத்தம் என்னாச்சு பிரதர்? போயிட்டு. ஏன் போயிட்டு? பேசிக் பயம், பயம், ஒரு விதமான பதட்டம், பயம். கர்த்தர் ஏன் பிரதர் பயப்படாதே பயப்படாதுன்னு சொல்றாரு? 365 தடவை எழுதியிருக்கா பிரதர், அது பொய். யாராவது சொன்ன ஊழியர் யாராவது எடுத்து காமி சொல்லலாம் பாப்போம். வேதாகமத்தில் 365 தடவை பயப்படாதே இருக்கிறது. ஏனென்றால் தினந்தோறும் ஒரு பயப்படாது. கேட்கறதுக்கு நல்லதான் இருக்குது. அந்த 365 காமிக்கணும் இல்லையா? நம்ம என்ன ஆராய்ச்சியா பண்ண போறோம்னு அடிச்சு விட்டு போவாங்க. கர்த்தர் சொல்ல வார்த்தை என்ன? பயப்படாத. நீ ஏன் பயப்படுற? பயத்தினுடைய காரியம் என்ன பிரதர்? இப்ப இவருக்கும் சாவணும்னு ஆசை வந்துட்டு, பிழைத்திருக்கிறோன்னு ஆசை இல்லை. காரணம் பயம். யாருக்கு பயம்? எசபேலுக்கு பயம். அவ எதை சொல்லி மிரட்டினா? தன்னுடைய தேவர்களை சொல்லி மிரட்டினா, அவருடைய அதிகாரத்தை சொல்லி மிரட்டினா. ராணி ஐயா யாரு வேணா நீ அதட்டிட்டு போ, தேவ தாசர்களுக்கு பயப்படக்கூடாது இல்லையா? இவ பயம் வந்துருச்சு. சூறை செடி கிளம்பி படுத்துக்கிட்டாரு. கர்த்தர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், மீண்டும் மீண்டும் உயிர்ப்பிக்கிறவர். அங்கேயும் இறங்கி வந்தார். நல்ல போச்சனத்தை ரெடி பண்ணி படிச்சு புசி ஓடுனாரு. ஓடணும்ல, நல்லா அடிச்சு புசிட்டு அடுத்த குகையில போய் படுத்துக்கிட்டார். மீண்டுமாய் கர்த்தர் இறங்கி வந்தார். இங்க உனக்கு என்ன வேலைன்னு இறங்கி வந்தார். கடைசி ஒரு கடத்துல சொன்னார், சரிப்பா உன் ஸ்தானத்துல எலிசாவை தீர்க்கதரிசி ஆக்குறேன்ட்டார். என்ன ஆகுது அப்படி கேட்டீங்கன்னா, இங்க ஒரு பெரிய பயம் வந்தோடனே, பதட்டம் வந்தோடனே என்ன ஆயிருது பிரதர்? ஒளிய சொல்லுது, மறிக்க சொல்லுது. கர்த்தர் சொல்லி சொல்லி பார்த்தாரு, முடியாம உன் ஸ்தானத்துல இனி யாரு? எலிசா தான் தீர்க்கதரிசின்ட்டார். இப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க.
இங்க இவனும் பெரிய வல்லமையை காண்பித்தவன், தேவனுடைய பலத்தோடு நின்னவன். ஆனா அவனுடைய காரியத்துல என்னத்தை பார்க்க முடியல. மீண்டும் மீண்டும் அவன் சொன்ன வார்த்தை பாருங்க, 10ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உம்முடைய உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை எடுத்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக தேவன் ஒன்னா செஞ்சு காமிக்கிறார். பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காட்சி உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காட்சியிலே கர்த்தர் இருக்கவில்லை. காட்சிக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. நல்லா கவனிங்க, கர்த்தர் ஒன்னா அடையாளப்படுத்தி காமிக்கிறார். மெல்லிய சத்தம் வரும்போது கர்த்தர் மறுபடியும் பேசுறார். ஏன் பிரதர் முதல்ல பெருங்காற்று அதிர்ச்சி சத்தம் பூமி அதிர்ச்சி அதெல்லாம் கர்த்தர் ஏன் நின்று பேசல, நாங்க ஏன் மென்ஷன் பண்றாங்க அந்த வார்த்தையை? கர்த்தர் அதுல இல்லைன்னு ஏன் மென்ஷன் பண்றாங்க பிரதர்? அவர் என்னைக்கும் இவன் இவ்வளவு சேட்டை பண்ணியும் மறுபடியும் அடங்காம இருந்தோம், சாப்பிட்டுட்டு மறுபடியும் தூங்கியும் மறுபடியும் சோரச்சிலிருந்து எழுப்பப்பட்டோம். கர்த்தர் இன்னும் மனதுருக்கமாவே இருக்கிறார், அமைதியாவே இருக்கிறார்னு அர்த்தம். எல்லாம் உண்டாய் கடைசியில மெல்லிய அந்த காற்று மெல்லிய தன்மை வந்த பிறகு கர்த்தர் பேசுறார் மெல்லிய சத்தத்துல. அப்போ அமைதியா தான் இருக்கிறார். அப்ப என்ன சொல்ல வர்றார் ஆண்டவரே கர்த்தரு? இன்னும் நான் இறக்கமாதான் இருக்கிறேன், நான் இவ்வளவு சொல்லின்னு கேட்கல. ஒரு பயம் உனக்குள்ள இருந்துட்டே இருக்குது. அந்த பயத்திலிருந்து வெளியே வா. இல்லையா? இவ்வளவுதான் சம்பளம் வாங்குறேன், எப்படி குடும்பம் நடத்துறது? இப்ப கல்யாணம் வேண்டாம். கையில காசு இல்ல, இப்ப கல்யாணம் வேண்டாம். சம்பளம் பத்தாது பிரதர், இப்ப குழந்தை வேண்டாம். இதெல்லாம் பயத்தோட வெளிப்பாடு தான். எல்லாம் எதிர்காலத்தை குறிச்சு பயத்தினுடைய வெளிப்பாடுகள். இப்ப குழந்தை வேண்டாம். அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் பிரதர், அது பண்ணும் பிரதர். அந்த காலத்துல 10 பிள்ளை பெறும்போது கூட யாரும் கவலைப்படல. அவங்கள ஆண்டு மேல பாரத்தை வச்சு பெத்தாங்க. எல்லாம் யார் பார்த்துக்கிடுவா? யார் பார்த்துக்கிடுவா? மேல ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்துக்கிடுவார். எல்லாரும் அப்படிதான் பாத்தீங்கன்னா, ஐயா உனக்கு எவ்வளவு 10, எனக்கு எவ்வளவு 9, கவலையே படல. இப்ப ஒண்ணுக்கு தான் கவலை. இப்ப கல்யாணம் வேண்டாம், இப்ப என்ன வேண்டாம், இப்ப அது வேண்டாம், இது வேண்டாம். பயம் 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 பயம். எவ்வளோத்தையும் முட்டையை காட்டிட்டானா பயம், எவ்வளோத்தையும் செய்வன வச்சுட்டானா பயம், வீட்டு வாசல்ல ஏதாவது ஒரு எலுமிச்சம்பழம் இருந்தா பயம். இவனை மிரட்டிலாம் பார்ப்பான். மிரட்டி என்ன செய்ய போகுது? இல்லையா? யார் என்ன செய்வது? அவன் சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான், செய்வனை வச்சுட்டான், அவன் செய்வனை சொல்லிட்டான். நான் இன்னைக்கு நான் சொல்றேன், இவன் செய்வனை வச்சுட்டான், அவன் செய்வனை வச்சுட்டான் சொல்றேன். எவனும் வாழ்க்கையில விளங்கினதா சரித்திரம் இல்ல, எவ்வளவு விளங்கினதா சரித்திரம் இல்ல. அன்னைக்கு எசபேல் சொல்லும் போது இந்த எலியா என்ன சொல்லிருக்கணும்னா, முந்தின அதிகாரத்தில் சொன்ன மாதிரியே சொல்லியிருக்கணும். உன் தேவன் பெருசா என் தேவன் பெருசான்னு பார்ப்போம். முந்தின தேவத்தை அதானே சொன்னான். அப்ப பயம்னு ஒன்று வந்தவன் என்ன ஆயிடுச்சு பிரதர்? பேச முடியல, தடுமாற்றம் வருது. பயப்படாதீங்க, கர்த்தர் அதான் சொல்ற. அங்க அவனுக்கு நல்லா கவனிங்க, நம்பிக்கை விசுவாசி இழந்துட்டான், மோசையை செத்துறேன்னா. இங்க பயத்தினால சொன்னான் எலியா, வேண்டாம் ஆண்டவரே, நீர் என்னை எடுத்துக்கொள்ள, நான் மரிக்கத்தான் நான் விரும்புகிறேன் என்பது போல அவருடைய நிலை என்பது கடந்து வந்தது. கடைசி ஒருத்தரை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்த நான் விரும்புகிறேன். யோனாவின் புஸ்தகத்தை திருப்பலாம், 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்றான். இங்க யோனா. இவருக்கு என்ன ஆயிடுச்சு பிரதர்? அன்பில்லாத இருதயம், கரிசனை இல்லாத இருதயம், அதனால அவர் சாக விரும்பினார். அன்பும் கரிசனை நிறைஞ்சிருச்சுங்களே, மரணத்தை பத்தி சிந்திக்க மாட்டான். இதே விளங்குதா இல்லையா? இதை மோசைக்கும் சொல்லலாம். சனங்கள் மேல அன்பு பெருக்கமா இருந்திருந்தா அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு? என்னை எடுத்துக்கொள்ள ஜோம் பண்ணிருக்க மாட்டாரு. அப்ப தேவனாய் கர்த்தர் என்று சொல்றாரு. இங்க யோனாவுக்கு மிஸ்ஸிங் என்ன பிரதர்? தீர்க்கதரிசி தான், தேவனுடைய வார்த்தையை சொல்றவன் தான்.
கர்த்தரை பற்றி புரிந்து கொண்டவன் தான். 2ஆம் வசனத்துல என்ன சொல்லுது? கர்த்தரை பத்தி என்ன சொல்றான் பாருங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்சீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று நான் அறிவேன். கர்த்தரை பற்றி அறிஞ்சவன், அவருடைய குணாதிசயத்தை போய் தெரிந்தவன். அதுக்குதான் சொல்றான், நீர் இப்படி பண்ணுவீர் எனக்கு நல்லாவே தெரியும். அதுதான் தர்சீசுக்கு போனேன். நீ நினிவேக்கு போகும்போது நான் அதனாலதான் கீழ்படியல. ஏன்னா நீ அந்த ஜனத்தை அழிக்க மாட்டீர் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். ஜனத்து மேல அன்பு இல்ல, பாசம் இல்ல. அதனால என்ன ஆகுது பிரதர்? வேண்டான்னு தோணுது. அன்பு பாசமும் ஜனத்து மேல வரணுமா பிரதர்? ஆமா வரணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு குடும்பத்து மேலே வரணும் இல்லையா? அன்பு பாசம் இருந்தாதான் அந்த குடும்பம் கட்டப்படும், இல்லடா கட்டப்படாது. ஆணும் சரி பெண்ணும் சரி, எனக்கு ஏத்த மாதிரி என்ன நல்லா பாத்துக்கிற ஒரு ஆண் வேணும், ஒரு பெண் வேணும் தானே கேக்குறாங்க. என்கிட்ட முன்னாடி ஒரு வாலி மகள் வருவா, நம்ம சர்ச்சுக்கு வருவா, வந்து கேட்டா, ஆனா என்ன நல்லா பாத்துக்கிற மாதிரி மாப்பிள்ளைக்காக ஜோம் பண்ணுங்க. நான் சொன்னேன், ஒன்னெல்லாம் அவன் நல்லா பாத்துக்க மாட்டான், நீ தான் போய் அவனை நல்லா பாத்துக்கணும். அப்படிலாம் ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, குணசாலியான ஸ்திரீ என்னச்சுடா வீட்டை கட்டுறா, கட்டின வீட்டுல குடியேறான்னு சொல்லல. நீ போய் மரியாதை வீட்டை கட்டு, நீ தான் போய் அங்க பாத்துக்கணும், அவன் உன்னை பாத்துக்கணும் கேட்க கூடாது. அப்ப எல்லாரும் எனக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை தான் பொண்ணத்தான் கேட்கிற யாரும் ஒருத்தனாவது ஆண்டவரே எனக்கு கல்யாணம் ஆக போது, நான் அவனுக்கு ஏத்த மாதிரி அவளுக்கு ஏத்த மாதிரி மாற எனக்கு பலன் தாங்கன்னு ஒருத்தன் கூட கேட்கல. நான் உங்கள்கிட்ட ஆரம்பத்தில் சொல்றேன்ல, சாக்ரிஃபைஸ் பண்ற, தியாகம் பண்ற மனப்பான்மை இருந்தாதான் திருமணம் செய்யணும் என்பதை ஏன் நான் மறுபடியும் சொல்றேன்? திருமணத்துக்கு அதுதான் அடிப்படை என்பதை நான் ஏன் சொல்றேன்? எனக்கு ரொம்ப அவனை பிடிக்கும் பிரதர், அவளை பிடிக்கும், அதனால நான் கல்யாணம் பண்றேன், சந்தோஷம். கல்யாணம் பண்ண பிறகு அவனை பிடிக்கும்ன்றதுக்கு என்ன கேரண்டி? அதுக்கு பிறகு நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணாம எப்படி வாழ முடியும்? ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கிடலாம், என்ன மாதிரி ஆள்லாம் வச்சுக்கிடுங்களேன். எனக்கு அப்படி வீட்டுக்குள்ள வந்தோடனே எல்லாம் எடுத்த மாதிரி இருக்கணும், சோஃபா மாதிரி இருக்கணும், எல்லாம் அப்படியே இருக்கணும், எல்லாம் அப்படியே நீட்டா இருக்கணும். எனக்கு நேர் மாறா ஒரு மனைவி இருக்கானுங்க, நேர மாடியில இருந்து துவைச்ச துணியெல்லாம் தூக்கிட்டு வருவா, சோபால போடுவா. வீட்டுக்கு ஆள் வந்துருச்சுன்னா அவளத்தையும் சுருட்டி கொண்டே பெட்ல போடுவா. அப்புறம் அங்கிருந்து வீட்டு விட்டு ஆள் போனோன்னு மறுபடியும் சுருட்டி கொண்டு எங்க போடுவா. அப்படி ஒரு ஆள் வீட்டுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு 50 வருஷம் நிம்மதியா இருக்கணும்னா அவளை மாதிரி நீ மாறணும். நீயும் குப்பையோட குப்பையா மாறி அவ உருள்ற மாதிரி நீ உருண்டுகிட்டா 50 வருஷம் நிம்மதியா இருக்கலாம். நீங்க ஆப்போசிட் எடுத்துருங்க, மனைவி நீட்டா வைக்க ஆசைப்படுறா, அப்பதான் கணவர் நேரம் ஆபீஸ் வருவாரு, இப்படி சுவை கழட்டி இப்படி போடுவாரு, இந்த சுவை கழட்டி அப்படி போடுவாரு, எல்லாம் அங்கங்க நினைச்சு வர அப்படியே தெரிக்க விடுவாரு. உனக்கு பிடிச்ச கணவர் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி பானை பார்த்த நல்லா இருக்கிறா, பைசப்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா ஹைட்டா இருக்கிறா, ரைட் ஓகே, உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, கல்யாணம் பண்ற ஓடி போன பேர் தானே உனக்கு தெரியும். அங்க அவர் இப்படி உதறினார்னா அப்படி உதறினார்னா அடுத்த 50 வருஷம் நீ என்ன செய்யணும்? அதை அனுசரிக்க தெரியணும். எதை வச்சு அனுசரிக்க முடியும் பிரதர்? அன்புன்னு ஒண்ணு அங்க இருந்தாதான் நீங்க அதை அனுசரிக்க முடியும். அவரை மாற்ற முடியுமா? மாத்த ட்ரை பண்ணா டிவோர்ஸ் தான் கன்ஃபார்ம். ஒருத்தனும் ஒரு காலத்திலயும் மாறினதில்லை, ஒருத்தியும் ஒரு காலத்திலயும் மாறினதில்லை. மாத்த ட்ரை பண்ணா டிவோர்ஸ் கன்ஃபார்ம். உங்களை சொன்ன மாதிரியே இருந்தா சந்தோஷம். இல்ல பிரதர் எனக்கு புதுசா தெரியுது அப்படின்னா நீ அதை புரிச்சுக்கன்னு அர்த்தம். அப்ப மாத்த முடியுமா பிரதர்? ஜென்மத்துக்கு மாத்த முடியாது. நீ மாத்த ட்ரை பண்ணாலும் நடக்கவே நடக்காது. அப்ப என்ன செய்யணும் பிரதர்? மாத்த ட்ரை பண்ண முடியாது. அதுக்கு தான் அகைன் சொல்றேன், அங்க ஒரு சாக்ரிஃபைஸ் தேவைப்படுது, அங்க ஒரு தியாக மனப்பான்மை தேவைப்படுது. நீ அதோட அடுத்த 50 வருஷம் அடாப்ட் ஆகணும். எனக்கு அந்த ஹெரனியா ஆபரேஷன் பண்ணி ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது, நான் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு மேல் தளத்துல ஒரே பெரிய சண்டை, கச்சாமுச்சான்னு. நாகர்கோவில் குரலும் திருநெல்வேலி குரலும் பயங்கரமா கேக்குது. எல்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடிட்டு இருக்கான்.
நான் வெளியே எட்டி பார்க்குறேன், தெரிஞ்ச முகங்களா இருக்கு. என்னடா தெரிஞ்ச முகங்களா இருக்கு அப்படின்னு மேலே போய் என்னன்னு கேட்டா, அப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்த வீட்டில் அவ்வளோ சண்டை. அப்ப அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, நார்வேல் பொண்ணு. அவங்க திருநெல்வேலி ஆட்கள், மாப்பிள்ளை வீடு திருநெல்வேலி. சரியா? என்ன சண்டை தெரியுமா? இங்க ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லி மாமியார் திட்டுது மருமகளை. அப்பதான் குழந்தை பெற்றிருக்கா. ஏன்னா இந்த சனியனை வச்சு நான் என்ன பண்றது, பிள்ளைய ஒழுங்கா பார்க்க மாட்டா, சோம்பேறி, ஆச்சா பூச்சான்னு திட்டிகிட்டே இருக்கு. அதுல ஒரு பாயிண்ட் சொல்லிச்சு, அண்ணே நீங்களே சொல்லுங்கண்ணே, ஒரு நாள் கூட மீன் இல்லாம இவ இருக்க மாட்டீங்க. கம்ப்ளைண்ட். திருநெல்வேலி பழக்கம் என்னன்னா, 1 கிலோ மீன் வாங்கினீங்கன்னா அதில் 1/2 கிலோ குழம்பு வைப்பான், மீதி 1/2 கிலோ என்ன செய்வான், பொரிப்பான். பொரிச்சு அன்னையோட நல்லா உருட்டி மசாலா ஒன்று உள்ள போட்டு அருமையா ஒரு மீன் குழம்பு வச்சு அன்னையோட நைட்டுக்குள்ள காலி. நார்கள் பழக்கம் இல்லைன்னா வாங்கும்போது 3 கிலோ வாங்கி கழுவி மசாலா தடி ஃப்ரிட்ஜில் ஏற்றிடுவான். டெய்லி 2 எடுத்து பொரிப்பான். டெய்லி 2 எடுத்து என்ன செய்வான், அவன் பொரிச்சு சாப்பிடுவான். நல்லா கவனிங்க. இவனுக்கு பிரச்சனை என்னன்னா, இவன் மீன் எல்லாம் இருக்க மாட்டாளா? நீ ஒரே நாள்ல 1 கிலோ தின்னா 1 கிலோவை 4 நாளா தின்ற, அவ்வளவுதான். நல்லா விலை கொள்ளுங்க. சின்னது தானே, திருநெல்வேலிக்கும் நாகர்கோவிலுக்கும் டிஸ்டன்ஸ் என்னமோ ஒரு சின்ன தூரம் தானே. அதுலயே பழக்கத்தில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்ப ஐயா, நீ நார்வேல் பொண்ணை எடுத்துட்டா உன் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர் எப்பவும் மீனால் நிறைந்திருக்கு என்பதை அக்செப்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் அதுல நீ ஐஸ் கியூப்லாம் வைக்க முடியாது. அதுல எப்பவும் 24x7 என்ன இருக்கும், மீன் இருக்கும். அதை நீ முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். திறந்தாலே மீன் நாசம் அடிக்குது. அதுவரை உனக்கு நாத்தமா தெரிஞ்சாலும் அப்புறம் வாசம் சொல்ல பழகிடணும். மீன் நாடு சொல்லக்கூடாது, மீன் வாசமா இருக்கு அப்படி சொல்ல தெரிஞ்சா அடுத்த 50 வருஷம் நிம்மதியா ஓட்டலாம். இல்லைன்னா அடுத்த 50 வருஷம் உனக்கு கண்டம் தான். புரியுதா இல்லையா உங்களுக்கு? எதுக்கு சொல்றேன் தெரியுமா? வேற வழியே கிடையாது, வழியே கிடையாது. எதுக்கு சொல்றேன்? அந்த அன்பு இருந்தா நான் சிலதை அக்செப்ட் பண்ணுவேன். யோனாவுக்கு என்ன பிரச்சனை பிரதர்? ஜனங்கள் மேல அன்பு இல்ல, கரிசனை இல்ல, அவன் சாவணும்னு நினைச்சான். கர்த்தர் அடையாளப்படுத்துறாரு. என்ன அடையாளப்படுத்துறாரு? ஒரு ஆமணக்கு செடியை வேகமா முளைக்க வச்சு அதனுடைய நிழல்ல 1 நாள் இருக்க வச்சு அடுத்த நாள் அந்த காலியும் பண்ணி காமிக்கிறார். இப்ப அவனுக்கு கோவம் வருது, மண்டையில சூடு விழுந்தோன்னு. ஏன் எரிச்சலா இருக்கிறேன்னு கேட்டா, நான் சாகுற வரைக்கும் எரிச்சலா இருப்பேன்றான். பதில பாருங்க. 8ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். அப்பொழுது வெயில் யோனாவினுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவு. என்ன மனுஷன், எப்ப பார்த்தாலும் சாவு வருவான் பொழுது. ஜனங்கள் சாவலனாலும் சாவுறேன்றான், வெயில் அடிச்சாலும் சாவுறேன்றான். இப்ப மண்டையில வெயில் அடிச்சதுல உனக்கு என்ன பிரச்சனை? அப்போ அவர் சாவு விரும்பினார். ஏக்கத்தால் செத்துறேன்னா. ஆனா தீர்க்கதரிசி, தேவனோடு உறவாடுகிற ஒரு மனுஷன், இந்த கேள்விகள் அடிக்கதான் பதில் சொல்லணும். சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். அதற்கு அவன், நான் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். பயங்கர எரிச்சல், கிட்டத்தட்ட நம்மள மாதிரி இருப்போம் போல. நீ எரிச்சலாக்க உனக்கு நல்லதானே? ஆமா ஆமா, சாவர வரைக்கும் எரிச்சலாக்க எனக்கு நல்லதான்றான். யாருக்கிட்ட? கர்த்தர்கிட்ட. 2 தடவை சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்னு கேட்டீங்கன்னா, ஐயா சாவுறேன் இந்த அதிகாரத்துல மட்டும் 2 தடவை சொல்லிட்டான், சாவது நலமா இருக்கும். அப்பதான் கர்த்தர் கடைசியா சொன்னாரு 11ஆம் வசனத்துல, இந்த நினிவேவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. 1,24,000 பேருக்கு அதிகமான மனுஷன் இருக்கிறான். அவருடைய மிருக ஜீவன்லாம் இருக்குது. நான் அவர்களுக்காக பரிதபியாமல் இருப்பேனான்னு கேட்கிறார். ஒரு அன்பே உள்ள இரக்கமே உள்ள தேவனா இருக்கிற நான் எப்படியா பரிதபிக்காம இருப்பேன்? அது ஏன் ஜனம்? காரணம் என்ன? அவர் மீது வைத்திருக்கிற அன்பு. அப்ப யோனாவுக்கு என்ன மிஸ்ஸிங் பிரதர்? அவருக்கு அன்பு இல்லை, கரிசனை இல்லை. கரிசனை இல்லாம போனதுனால, அன்பு இல்லாம போனதுனால சிலதை அக்செப்ட் பண்ண முடியல. அந்த ஜனம் உயிரோடு இருக்கிறதுனால அவனுக்கு எதுவும் பாதிப்பா? அங்கேயாவது மோசே பாதிக்கப்பட்டாருங்க, எலியாவுக்கு கொலை மிரட்டல் விடப்பட்டதுங்க. யோனாவுக்கு அந்த ஜனங்கள் உயிரோடு இருப்பதனாலே வருகிற நஷ்டம் என்ன? அப்ப தீர்க்கதரிசியா இருந்த என்ன இல்ல பிரதர்?
அன்பு இல்ல, கரிசனை இல்ல, ஜனங்கள் மேல கரிசனை இல்ல. அதனால என்ன ஆயிடுச்சு, நடக்கிற சில சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. எங்கே நான் சொல்றேன், ஏன் நான் குடும்பத்துக்குள்ள வர்றேன் எனக்கு தெரியாது. உங்களுக்கு அன்பு இல்லைன்னா, கரிசனை இல்லைன்னா, உங்க வீட்டில் நடக்கிற சில சம்பவத்தை உங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. அன்பும் கரிசனை இருந்துச்சுன்னா அதை நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க. வேகே நான் சொல்றேன், ஆண்டவரையும் மோசேட்ட பாலுங்கிற குழந்தை மாதிரி இந்த ஜனங்களை மார்போடு அணைச்சிட்டு போனியான்னு சொன்னாரு. உங்க வீட்டுல சின்ன பிள்ளை இருக்கும், அந்த சிறு பிள்ளைகள் பண்ணுகிற எல்லா சேட்டைகளும் உங்களுக்கு எரிச்சலை தராது, மாறா அதை பத்தி என்ன பண்ணுவீங்க, ஃபன் பண்ணிட்டு இருப்பீங்க. அது நம்மளை நீ போ வாடா போடான்னு சொன்னா கூட சிரிப்பாங்க பேரண்ட்ஸ். அது 2 வயசா இருக்கும்போது. அதே பிள்ளை 20 வயசாச்சுன்னா வாடா போடான்னா விளங்குதா? கத்தரியா சின்ன பிள்ளைமா நினைச்சுக்க, ஏன் அணைச்சிட்டு போன்னு சொன்னார் தெரியுமா? இப்ப விளங்குதா? அப்ப ஐயா உங்க பிள்ளையாவே இருந்தாலும் ஒரு ஏஜுக்கு மேல போகும்போது அந்த பிள்ளை பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு என்னத்தை உண்டாக்குது, வேறு காரியத்தை உண்டாக்குது. ஆனா அதே வார்த்தையை அந்த பிள்ளை சிறு பிள்ளையா இருக்கும்போது பேசினா ஜாலியா இருப்பீங்க. என் பிள்ளை எப்படி பேசுறான் பாத்தியா அப்படிம்பீங்க. என்ன மாதிரியே தெரியுமா அப்படிம்பீங்க. இது வரைக்கும் அவன் பெரிய அடாவடி ரவுடியா இருந்தாலும் தாப்பன் சொல்லுவார், என்ன மாதிரியே தெரியுமா, அவ்வளோ அடி வெளுத்துருவான். அப்புறம் 20 வயசு ஆகும்போது அதே கவலை, அதே வார்த்தையான கவலை. இப்ப கத்தர் என்ன சொல்லா தெரியுமா, அதுக்கு தான் சின்ன பிள்ளைமா நினைச்சுக்க அணைச்சிக்க, அவ்வளவு பெரிய ஆட்களை சுமந்துட்டு போன்னு சொல்லாம சிறு பிள்ளைகளை போல அணைத்து கொண்டு போன்னு ஏன் சொன்னா இப்ப உங்களுக்கு விளங்கும். இப்ப ஏன் என்னால பிரதர் அந்த சில காரியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல, அன்புன்னு ஒண்ணு அங்க மிஸ் ஆனோன்னு என்ன ஆயிடுச்சு பிரதர், எனக்கு அந்த காரியம் எல்லாம் கோபம் வருது. அதே சமயத்துல கரிசனை அன்பு இருந்துச்சுன்னா உங்க வீட்டுக்குள் நடக்கிற அந்த குறிப்பிட்ட காரியத்தை மிக எளிதா கடந்து வெளியே வருவீங்க. அதால ஒரு பெரிய பாதிப்புலாம் இல்லை. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் வீட்டுல அவங்க மகனுக்கு கல்யாணம் நடக்குது. அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் இது வரைக்கும் உங்க மகன் இன்னைக்கு கல்யாணத்துக்கு பிறகு என்ன செய்யணும் தெரியுமா அப்படின்னு. என்னன்னாரு, முடிஞ்சா தனியா வச்சிடணும், இல்லைன்னா வாயை மூடிட்டு இருக்க தெரியணும். வீட்டுக்கு வாரத்துக்கு 4 தடவை ஸ்விக்கி வந்துச்சா சொமாட்டோ வந்துச்சா ஏன்னே கேட்க கூடாது. அதிகா 4 தடவை என்ன வந்துச்சு, சொமாட்டோ ஏன் வருது வீட்டுக்கு அடிக்கடின்னு கேட்க கூடாது. அவங்க வெளியே போயிட்டு நைட்டு 1 மணிக்கு வந்து காலிங் பெல் அடிச்சாலும் சிரிச்சுக்கிட்டே வந்து, அரை மயக்கமா இருந்தாலும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து திறந்துட்டு, வாங்கம்மா எப்படிமா நல்லா இருந்துச்சாமா ஜாலியா இருந்தீங்களாமா அப்படி போட்டு உள்ள போக தெரிஞ்சாதான் இனி உன் வீடு வீடா இருக்கும். ஏன் தூக்கம் கெட்டு போய் சொல்லக்கூடாது. உன் பையன் வாலிபனா இருக்க வரைக்கும் தான் தூக்கம் கெட்டு போய் சொல்லலாம், அதுக்கு போய் சொல்லக்கூடாது. தூக்கமே கெட்டாலும் வந்து திறந்துட்டா குடும்பம் ஒன்னா இருக்கலாம், இல்லைன்னா தனியா வச்சிரு. தூக்கட்டு பஸ்ல சொல்ல, நீ வியாதியில ஹார்ட் அட்டாக்கே வந்தா கூட புடிச்சுக்கிட்டே திறந்து விட்டு வாமா சொல்லணும். ஆமா நல்லா இருக்கியாமா சொல்ல தெரியணும், நல்லா கவனிச்சுடுங்க. அவ எழுப்பி வரவே இல்லை பிரதர், காலையிலே போய் எல்லாம் டிஃபன் இஃபன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வரும்போது சாப்பிட்டு போமான்னு சொல்ல தெரியணும். அப்படின்னா ஜாயிண்ட் ஃபேமிலி. அதுக்கு என்ன வேணும் பிரதர், அன்பு வேணும், அதுக்கு கரிசனை வேணும். அவர்கள் செய்கிற சில காரியம் பிடிக்காட்டியும் சகிக்கத்தக்க மனநிலை வேணும். அந்த சகோதரர் சொன்ன சிரிச்சாரு, நான் சொல்றது உண்மை. இதை கடைபிடிக்கிறதா இருந்தா நீங்க ஜாயிண்டா இருக்கலாம், இல்லைன்னா ஜாயிண்டா இருக்க முடியாது. நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஏன்னா என்ன வேணா நடக்கும், அங்க போவாங்க வருவாங்க, நீ நடுவில் போய் நின்று 9 மணி ஆனா உள்ள இருக்கணும். எது வரைக்கும் சொல்லலாம், கல்யாணத்து வரைக்கும் வேணா சொல்லலாம், அதுக்கு மேல சொல்ல முடியாது. அதுக்கு மேல ஒன்னே ஒண்ணு சொல்லலாம், எங்க போய் தொலைஞ்சாலும் 2 ஒன்னா தொலை, தனித்தனியா போவாது. அதுக்கு பேர் என்ன சொல்லலாம், ஃப்ரெண்டு கூட போறேன்னு மகன் சொன்னான்னா ஒன்னே போடுவேன், பொண்டாட்டி கூட்டு போல அப்படின்னு மருமகளை கூட சேர்ந்து கெட்டி முதுகுல அனுப்பி விட்டுறணும். அப்ப நமக்கு சேஃப், பிரச்சனையே கிடையாது.
தனியா போறதுக்கு மட்டும் ஒத்துக்கூட. கல்யாணம் முடிச்சோன்னே பின்னாடியே முதுகுல மருமகளை சேர்த்தி வச்சு மகனை என்ன பண்ணிடணும், அனுப்பி விடணும். எப்பா போப்பா, கூட்டிட்டு போப்பா, நீ 1 மணிக்குனா வா, 2 மணிக்குனா வா, விடிய காலனா வா, எனக்கு பிரச்சனையே இல்லை, போனா 2 பேரும் போங்க அப்படின்னு அனுப்பி விடுற அந்த மனப்பாங்கு வேணும். எகே நான் சொல்றேன், இதுக்கு எல்லாத்துக்கும் தேவை அன்பு வேணும், கரிசனை வேணும். துளி அளவு இவனை பாதிக்காத காரியத்துக்கு எதுக்கு இவன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறான்? நான் சாகட்டும் நினைக்கிறான், நான் சொன்னது நிறைவேறணும்னு நினைக்கிறான். கர்த்தர் சொல்வார், என்னை விட உனக்கு என்னடா பெரிய கௌரவம் வேண்டி கிடக்கும் பாரு. ஒரே ஒரு சாட்சியம் மட்டும் சொல்ல முடிக்கிறேன். பாண்டிச்சேரியில இருந்து ஒரு ஃபேமிலி, மிகுந்த இக்கட்டான நிலைமை, ஏசலைக்கிறாருக்கு அங்க ஜோம் பண்ண போறாங்க. அங்க இருக்கிற ஒரு சகோதரர், நீங்க பிரதரை போய் பாருங்கன்னு என்கிட்ட அனுப்பி வைக்கிறேன். வந்தாங்க, ஜோம் பண்ணாங்க, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஜோம் பண்ணாங்க. நான் ஆண்டவர் உங்களுக்கு 3 மாசத்தை செய்வேன்னு சொல்றாரு, தைரியமா போங்கன்னு ஃபேமிலியா போயிட்டாங்க. 3 மாசம் கழிச்சு மறுபடியும் வந்தாங்க. கரெக்டா 3 மாசம் கழிச்சு வந்தவொடனே எனக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, ஒருவேளை கர்த்தர் அற்புதம் செஞ்சுட்டாரு, அதனால என்ன பார்க்க வராங்க. ஆனா வந்தவங்க சொன்னாங்க, பிரதர் இந்த மாதிரி 3 மாசம் நடக்கும்னு சொன்னீங்க, ஆனா நடக்கவே இல்லை. ஆகா திரும்ப ஒருக்கா ஜோம் பண்ணிட்டு போலான்னு வந்தோம் நாங்க. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, நடக்காதுன்னு சொல்லு, இந்த காரியத்தை இப்படி மாத்தி செய்ய சொல்லு, நான் அவளை ஆஸ்வதிப்பேன்னு சொல்லுன்னு சொல்லி அவருடைய தொழில், அவருடைய குடும்ப சம்பந்தமா சில காரியத்துல மாற்றத்தை கொடுக்க சொல்றாரு. நான் ஆண்டோட சொல்ல, ஆண்டவரே இப்ப அசிங்கப்பட போறது யாரு? 3 மாசம் முன்னாடி நடக்கும் நீர், இப்ப நடக்காதுன்னு சொல்லுன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஆண்டவர் சொன்னாரு, எப்பா 3 மாசத்துக்கு முன்னாடி நீ நடக்காதுன்றா அவன் குடும்பம் போய் தற்கொலை பண்ணி செத்துருப்பான். இப்ப 3 மாசத்துல அவனை நான் பக்குவப்படுத்தி இருக்கிறேன். இப்ப நீ அவன்கிட்ட பேசு, இது நடக்காது, மாத்தி இதை பண்ணு, இந்த தொழிலை விட்டுட்டு இதை பண்ணுன்னு சொல்லி குடும்பத்தினுடைய காரியத்தில் இந்த மாற்றத்தை கொண்டு சொல்லி நான் அவனை ஆஸ்வதிப்பேன். அப்ப கர்த்தருக்கு தானே தெரியும், எனக்கு என்ன தெரியும்? வந்திருக்கும் மனநிலை என்னன்னு எனக்கு என்ன தெரியும்? அப்ப கர்த்தருக்கு சித்தமாவே இருந்தாலும் இந்த காரியம் நடக்காது, வேற காரியம் தான் நடப்பது தேவனுடைய நோக்கமா இருந்தாலும் அவர் நடக்கும்னு சொல்லி கொஞ்ச நேரம் கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் இது நடக்காது மாத்துன்றார். ஏன் பிரதர்? அவர் மனதுருக்கம் உள்ளவர், அவருடைய ஜனங்களுக்காக பரிதவிக்கிறவர். அவன் மனநிலை அறிஞ்சவருக்கு இவன் போய் ஏதாவது பண்ணிடுவான்னு நினைச்சுதான் என்ன பண்றாரு, மாத்துறாரு. அப்ப 3 மாசத்துல பக்குவப்படுத்தி கொண்டு வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 லாரி, ரொம்ப பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு. இடையில ஒரு நாள் போன் பண்ணாரு, அப்ப என்ன பிரதர், கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருக்கா? சந்தோஷம் பிரதர், என் மூலியத்தோட எந்த தொடர்பு இப்ப கிடையாது, ஆனா சந்தோஷமா வச்சிருக்கா, நமக்கும் மகிழ்ச்சி. ஆனா கர்த்தர் எவ்வளவு அழகா பிளான் பண்ணி நடத்துறாரு. இது எனக்கு என்ன கௌரவம் வேண்டி கிடக்கு? அது சொல்றது செஞ்சுட்டு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அவர் ஏன் அப்படி நடத்தினார், அவர் ஏன் அப்படி பேசினார், இன்னைக்கு அதை பேசினார், அன்னைக்கு அதை பேசல, அந்த கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அவர் அன்புள்ள தேவன், கரெக்டா தெரியும் எல்லாருடைய மனப்பாங்கும் அவருக்கு நல்லாவே தெரியும், உங்க மனநிலை நல்லாவே அவருக்கு தெரியும். நீங்க என்ன யோசிக்கிறீங்க, கரெக்டா பார்ப்பார். அப்ப தேவனாய் கர்த்தர் சொல்ல, கரிசனையும் அன்பு இல்லாதனால யோனாவுக்கு வாழ பிடிக்கல, பிழைத்திருக்க விழாம சாவலாம் நினைச்சா. அந்த ஜனங்கள் உயிரோடு இருக்கிறதுனால இவனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதனால கர்த்தர் அந்த கேள்வி கேட்டா, நீ ஆமனுக்கு செடி நீயும் வைக்கல, நீயும் வளர பண்ணல, அப்படியே உனக்கு கவலைன்னு. நீ வளர்த்த செடியா இருந்தா கூட பரவாயில்லையா, அது தன்னால வளர்ந்துச்சு, இந்த ஒரே நாள்ல வளர்ந்து, அதுக்காக நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுற? ஒரு நாள்ல வளர்ந்த ஆமனுக்கு செடிக்கே நீ பரிதவிக்கும் போது இந்த ஜனத்தினை இவ்வளவு வளர்த்திருக்கையா? 124,000 பேர் அந்த பட்டணத்தில் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் புறஜாதியா இருந்தாலும் சரிதான். கர்த்தர் சொல்றாரு, என் அன்பு அவங்க மேல இருக்கு, அவங்க வீட்டுல இருக்கிற ஆடு மாடுகள் மேல கூட இருக்கு. நான் அந்த நகரத்தை அழிக்க முடியாது, நான் பரிதபியாமல் இருப்பேனோ? அவர் கேட்கிற கேள்வி. அப்ப கர்த்தர் சொல்ற 3 காரியங்கள், 3 தேவதாசலை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஒருத்தர் நம்பிக்கை இல்லாம விசுவாசம் இல்லாம பாரத்தை தாங்க முடியலன்னாரு, இன்னொருத்தர் பயப்பட்டதுனால தைரியம் இல்லாதனால ஐயா எனக்கு போதும்னாரு, இன்னொருத்தர் அன்பும் கரிசனை இல்லாதனால போதும்னாரு. ஒருவேளை நீ இந்த பாடு அவ்வளவுதான் என்னால தாங்க முடியாது நீங்க முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு கர்த்தர் கேட்பாரு, இந்த 3ல எந்த நிலைமையில் இருக்கிற? பயப்படுற எதிர்காலத்தை குறிச்சு, பிள்ளைகளை குறிச்சு கவலைப்படுறியா? உங்களெல்லாம் வாழ வச்சிருக்காருல்ல, என்னத்தை பெருசா கிழிச்சிய? உங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாருல்ல, அப்ப உங்களை வச்சு ஆண்டுருக்கவங்க பிள்ளைகளை வைக்க தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அழகா தெரியும், அற்புதமா தேவன் நடத்த வல்லவர். அப்ப ஒன்ன நீங்க சரியா புரிஞ்சுக்கொள்ளலாம். எதுக்கு பயப்படுறீங்க? வியாதியை பார்த்தா? வியாதி இல்லாதவன் தான் 40 வயசுல சாவறானே, அப்புறம் வியாதியை பார்த்து நம்ம ஏன் கவலை பண்ணோம்? வியாதி இல்லாதவன் திடீர்னு சாவலையா? 40 வயசுல 42 வயசுல 30 வயசுல வியாதி இல்லாத ஆட்கள் எல்லாம் மரணிக்கலையா? செத்துருக்காங்களே.
இப்போ நம்ம ஏன் பயப்படணும்? யார் இருந்தானே போனாங்க, இருக்கிறத கர்த்தர் விளக்க வல்லவர், இருந்தாலும் நடத்த வல்லவர். அவர் என்ன பிளான் பண்றாரு நடத்த போறாரு. அதுக்கு நான் ஏன் பயப்படணும்? அன்பு கரிசனையும் நிச்சயமா நான் சொல்றேன், எகைன் சொல்றேன், உங்க குடும்பத்துக்குள்ள உங்கள் சகல விதமான எல்லைகளும் தேவன் எதிர்பார்க்கிற ஒண்ணு. அது இல்லைன்னா உங்களுக்கு போதும் வாழ்க்கைன்னு தோணும். ஏன்னா நிறைய காரியத்தை உங்களால சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது. அங்க நடக்கிற காரியத்தை மனதார ஏற்றுக்கொள்ள முடியாது. மன்னிக்க இயலாது. மன்னிக்க இயலாது. அப்ப அன்பு கரிசனை இருந்தாதான் மன்னிக்க முடியும். மன்னிச்சாதான் நீங்க நிம்மதியா வாழ முடியும். நீங்க கவனிச்சுக்கலாம் தெரியல, ஒருத்தர் அடிக்கடி இந்த இன்ஸ்டால எல்லாம் ஒருத்தர் சில சைக்கலாஜிக்கல் டேர்ம் எல்லாம் சொல்லி இதுக்கு இந்த வியாதி இதுக்கு இந்த வியாதின்னு பேசிட்டு இருப்பார். அதுல அவர் ஒரு போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ நான் பார்த்த ஒரு வீடியோ, ஒரு காக்கா கதை ஒண்ணு சொன்னார். ஒரு காக்காவோட கூட்ட திடீர்னு அந்த ஹவுஸ் ஓனர் டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. காக்காவுக்கு பயங்கர கோபம். அவர் எப்பெல்லாம் வெளியே வருதோ அப்பெல்லாம் விரட்டி விரட்டி தலையிலே கொத்தும். நீங்க இதை நார்மலா எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். நீங்க அதை கூட்ட டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா உங்களை விரட்டி விரட்டி தலையில பதம் பார்க்கும். அது அங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க எப்ப வெளியே வரீங்கன்னு பார்க்க உடனே சர்ன்னு இறங்கிடும். அந்த காக்கா தீவிரமா வேலை செய்யும். அதே மாதிரி ஒரு காக்காவுக்கு ஒரு ஓனர் மேல பெரிய பிரச்சனை, வெயிட் பண்ணிட்டே இருக்குமா, விரட்டி விரட்டி கொத்துமா. மற்ற காக்காலாம் உணவு சேகரிக்க போவோம், மற்ற காக்காலாம் அது தனக்கு தானே கூட கட்டும், பிள்ளைகளை பெற்றுக்கிடும், குஞ்சு பறிக்கும், அப்புறம் குஞ்சை போஷிக்கும், இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இவருக்கு மாத்திரம் ஒரே எரிச்சல் கோவம். உணவு எடுக்க போகாது. இதோட நோக்கமே வாசல்ல வெயிட் பண்ணி டபக்கு டபக்கு டபக்குன்னு கொத்தனே தான். கடைசியில் பட்டினி கிடந்து 3 மாசம் செத்து போச்சான். அவரை சொல்லிட்டு சொல்றாரு, அதுக்கு ஒரு டேர்ம் வர சொன்னா சரி ஞாபகம் இல்லை, இது வியாதிக்கு பேர் இதுதான். அதனால எப்பொழுதும் பகையாளி நினைக்காத, அதை கொத்தணும் நினைச்சே வாழாத. உன் வேலையை நீ பாரு, நீ நல்லா இருக்கலாம், நீ ஆசுவாதமா இருக்கலாம் அப்படின்னு அவர் அந்த கருத்தை பதிவு பண்றாரு. கரெக்டு தானே? ஒரு எதிரி நமக்கு பிக்ஸ் பண்ணிட்டோம். அவன் மேலே கண்ணு கருத்தும், அவன் மேலே காரியம், அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் அதையே பார்த்து 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 அதையே வெறுத்து 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 அதுக்கு பதில் என்ன செய்ய இதுக்கு பதில் என்ன செய்ய நம்ம மேலே விட்டுறோம் இல்லையா? கடைசியில் பாதிப்பு யாருக்கு பதில் நமக்கு தான். ஏன் பிரதர்? அன்பு இல்லை. அன்பு கரிசனை இருந்தா சிலதை மன்னிச்சிருவோம், சிலதை கடந்து போயிடுவோம். சில மனுஷனுடைய சில காரியத்தில் என்ன பண்ணிடுவோம்னு அகன்று நம்ம பாட்டு நம்ம போயிட்டே இருப்போம். அது இல்லைன்னா நம்மளால இந்த உலகத்துல ஜெயத்தோடு வாழ முடியாது. ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு எல்லாம் பகையாளியா மட்டும்தான் இருப்பான், போதும்னு தோணும். அன்பும் கரிசனை இல்லாதவனுக்கு வீட்டுக்குள்ளேயும் எல்லாரும் பகையாளி தான், வெளியில எல்லாரும் பகையாளி தான், ஆபீஸ்ல எல்லாரும் பகையாளி தான். ஒரு நட்பு இருக்காது, ஒரு அன்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன்னா இவன் எல்லாரையுமே குறுக்கவே பார்த்து பழகினவன். ஒரு சின்ன சம்பவம் நடந்துட்டுனா அதுக்கு பழி வாங்க துடிக்கிறவன். கர்த்தர் என்ன சொல்ல, அன்பும் கரிசனை இருந்தா நீ இதெல்லாம் மறந்துடுவேன், இதெல்லாம் விட்டுருவேன், இதெல்லாம் மன்னிச்சிருவேன், அது உனக்குள்ள பாதிக்காது, நீங்க ஆசீர்வாதமா வாழலாம். கர்த்தர் சொல்றார், போதுங்கிற மனப்பான்மைக்கு யான் வர்றான் பிரதர் யோனா, அன்பு இல்லாதனால கரிசனை இல்லாத வந்தான். தீர்க்கதரிசி தான், குறைவில்லை. கர்த்தர் பேசுற மனுஷன் தான். இன்னைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசுறாரு, கண்டிப்பா பேசுறாரு. அதுல உங்ககிட்ட குறிப்பா பேசதான் செய்றாரு. ஆனா ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கான தடை நீங்க தான், நீங்க மாத்திக்கிடணும். கர்த்தராகிய தேவன் இன்னைக்கு உங்களோடு இடைப்படுகிறார். என்னை உணர்வுள்ளவனாக்கும் நான் பிழைத்திருப்பேன். இந்த 3 காரியத்துல உங்களுக்கு என்ன உணர்வு வரணுமோ அதை உணர்வுள்ள காரியத்துக்குள்ள கடந்து வாங்க. மீதி காரியங்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அப்படியே கண்களை மூடலாமா? அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாமா? கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போறீங்க, ஆண்டவருடைய கரத்தை நோக்கி பார்க்க போறீங்க. ஐயா, இடுக்கன நெருக்கமும் என்னை சூழ்ந்து கொண்டது. அழகாய் பக்தன் சொல்லுகிறார், என்னை உணர்வுள்ளவனாக்கும் நான் பிழைத்திருப்பேன். யார் யாருக்கெல்லாம் நெருக்கம் வந்துச்சோ, தேவதாசர்கள் ஆனாலும் சில நேரம் தடுமாறினாங்க. மோசே நம்பிக்கை இழந்தவனாக, விசுவாசத்தை இழந்தவனாக, போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னான். எலியா தேவனுடைய அக்கினை இறக்கி காண்பித்தவன், சவால் விட்டவன், உன் தேவன் பெருசா என் தேவன் பெருசான்னு பாப்போன்னு சொன்னவன். ஆனா எசபேல்ட்ட அந்த காரியத்தை சொல்ல முடியல. ஏன்னா எசபேலுடைய பவர், அவர் ராணியா இருந்த அவர் செயல்படுத்தின காரியம் நல்லாவே தெரியும் எலியாவுக்கு. நம்மை போல கூட இருந்த ஏராளமான தீர்க்கதரிசிகள் இறந்து போனாங்க. அதான் பார்த்தான். கர்த்தர் சொன்னார், இன்னும் 7000 பேர் நான் வச்சிருக்கிறேன். அதை அவன் பார்க்கல.
மரித்து போனவங்க தான் கண்ணுக்கு முன்னாடி வந்தாங்க. ஜீவனோடு கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிற பாகாலுக்கு மண்டியிடாத, பாகாலுக்கு முழங்கால் படியிடாத இன்னும் 7000 பேர் அவன் கண் பார்க்க முடியல. அந்த கண்ணால் அவனை பார்க்க முடியல. பயம் வந்துருச்சு, பதட்டம் வந்துருச்சு. அழிவுகளையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னு வைங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க மறந்துட்டீங்கன்னு வைங்க, தேவனாலே காக்கப்பட்ட சாட்சிகளை பார்க்க மறந்துட்டீங்கன்னு வைங்க, அவர் என்றென்றைக்கு நிலைத்திருக்க வைத்திருக்கிற அந்த சாட்சிகளை கவனிக்காம போயிட்டீங்கன்னு வைங்க, ஒரு பயம் வரும். அந்த பயம் எதிர்காலத்தை குறித்து சூனியமாக்கும். எதுக்கும் பயப்படாத, கேட்க தெரியணும். பிள்ளி சுனியமா மந்திரமா எது பெரியது, என் தேவன் பெரியவரா எது பெரியதுன்னு கேட்க தெரியணும். எவன் என்னை மேற்கொள்வது, என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிற போது சொல்ல தெரியணும். பயப்படாதபடி நடத்த தெரியணும். எதிர்காலம் என்ன கவலையே படாதீங்க. உங்களை வாழ வைத்த ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்க மாட்டாரா? இதுவரை காத்த தகப்பன் இனி காக்க மாட்டாரா? இதுவரை நடத்தின தேவன் இனி நடத்த மாட்டாரா? ஏன் பயப்படணும்? பயந்தீங்கன்னா வாழ்க்கை போதுன்னு தோணும், பிழைத்திருக்கிற எண்ணம் வராது. தேவனாய் கர்த்தர் 3ஆவது சொல்லுகிறார், அன்பற்ற ஒரு இருதயம், கரிசனையற்ற இருதயம். சுற்றிலும் எல்லாரும் பகைவர்களாகவே தோன்றும். அன்புள்ளவர்களை சம்பாதிக்க உதவாது. அது ஒரு காலகட்டத்தில் இந்த வாழ்க்கை போதும் என்கிற உணர்வை தரும், எரிச்சல் உண்டாக்கும். மரணம் வரை நான் எரிச்சலோடு இருப்பது நல்லதுதான் சொல்ல வைக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? பிழைத்திருக்கும்படி உங்களை அழைத்த தகப்பன், ஒருவேளை பயம் பதட்டம் தூக்கி தூர போடுங்க. குடும்பத்தில் சிலரை மன்னிக்க முடியலையா? காரணம் அன்பில்லை, கரிசனை இல்லை. சிலருடைய அழிவுகள்லாம் பார்க்காதீங்க. ஐயா ஆண்டவர் சொன்னார், அவர்களை ஒரு சிறு பிள்ளை போல நீ அணைத்து கொண்டு சுமந்து போனோம். தோளில் அல்ல, கைப்பிடித்து நடத்தல்ல, கைப்பிடித்து கூட்டிட்டு போகிற நிலையில் அல்ல. ஒரு பிள்ளை தகப்பன் எப்படி அணைத்து கொண்டு போவானோ அப்படி போல அந்த அன்பு உனக்குள்ள வரன்னு சொல்லி தேவனாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அந்த அன்பு கரிசனை வந்துச்சுன்னா உங்க குடும்ப வாழ்க்கை, உங்க ஃபேமிலி அது மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கும். அந்த அன்பு கரிசனை இல்லையா, அந்த மகிழ்ச்சியை உங்க வீட்டுக்குள்ள நீங்க பார்க்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? நான் நினைச்சது நடக்கணும் வீட்டுல நினைக்கிறீங்களா? உங்க வீடு ஆசீர்வாதமா இருக்காது. உங்க வீடு ஆசீர்வாதம் இருக்க முடியாது. சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருக்க முடியாது. நீ நினைப்பதல்ல, மற்றவர்களை புரிந்து கொள்ளத்தக்கதான பலன். நீ ஆணாயிரு பெண்ணாயிரு, நீ பிள்ளையாயிரு தகப்பனாயிரு, நீ சகோதரனாயிரு சகோதரியாரு, யாரா வேணாயிரு, அடுத்தவளை புரிஞ்சுக்க. அடுத்தவளை புரிந்து கொள்ளுகிற ஒரு அன்புள்ள கரிசனை உள்ள ஒரு இருதயம். தேவனுடைய சமூகத்தில் என்ன கேட்பீங்களா? கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள உங்களை நடத்தும்படி விரும்புகிறார். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, பிழைத்திருக்கிறவர்களா எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும். மனச்சோர்வுகளுக்கும் மனதளவில் இருக்கிற பாதிப்புகளுக்கும் விடுதலையாக்கி தேவனாய் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை தாரும். கர்த்தருடைய ஆவியானுடைய பலன் பிள்ளைகளுக்குள்ள அந்த மாற்றங்களை கொண்டு வரட்டும். இவள் பிழைத்திருக்கும்படி அனுக்கிரகம் செய்வீராக. நெருக்கங்கள் இடுக்கண்கள் பிள்ளைகளை நெருக்கி நிற்கிறவைகளை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து விலக்கி போடுகிறேன். ஆண்டவரே, குடும்பமாய் பிள்ளைகள் கட்டப்பட பலனடைய தேவனீர் அனுக்கிரகம் பாராட்டும், காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.